கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் பேச்சும் வார்த்தையும் என்கிற இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பிரைட் கெனடி. என்னோடு கூட உரையாட ஜீத் மிஷனரி சங்கத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர் ரெவரண்ட் சாம்குமார் வந்திருக்கிறார். அவரை ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தம்பி, நீங்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய சாட்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு சாட்சி, ஒரு சவாலான சாட்சியும் கூட. எப்படி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சில வரியில் நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். பூர்வீகமாகவே என்னுடைய முழு குடும்பமுமே ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் என்னை ஸ்கூலில் சேர்த்தது கடையம் அப்படின்னு ஒரு ஊர். அதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர். அங்கே தான் நானும் பிறந்தேன். அங்கே டிடிடி ஸ்கூலில் தான் என்னை முதல்ல சேர்த்தாங்க. பட்டு அது கிறிஸ்டின் ஸ்கூலு. ஆனால் கிறிஸ்தவம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு அங்கேருந்து வள்ளியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு அப்பாவுக்கு வேலை கிடச்சி அங்கே வந்தோம். வள்ளியூரில் எனக்கு ஸ்கூலில் புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்க. கிதியோன் என்னோட, அது இப்போ தான் எனக்கு தெரியும், அது கிதியோன் அதுக்குள்ளே புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிவப்பு கலர் புத்தகம் அந்நாட்களில். அப்பொழுது அந்த புத்தகத்தை நான் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் அது எதுக்குமே பயனில்லை. ஏண்டா அதை நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் வீட்டில் சொருவி வச்சுருந்தேன். பிறகு ஒரு நாள் மழை பெஞ்சுது. அப்போது இந்த மாதிரி பேப்பர்லாம் இப்போ கிடைக்கிற மாதிரி எளிதாக அப்போல்லாம் பேப்பர் கிடைக்காத ஒரு காலம். அதனால் இந்த கப்பல் விட்டு விளையாடுறதுக்கு பேப்பர் வேணுமேனு சொல்லி என்ன பண்ணேன்னா, அப்போ தான் நமக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்களே, அந்த புக்கு நமக்கு பேப்பர் விட்டு கப்பல் விட்டு விளையாட பேப்பருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அதை எடுத்து கிழித்து கப்பல் செய்து தண்ணியில் விட்டேன். உடனே அது கோந்து போச்சு. என்னடா உடனே கோந்துட்டப்போ இந்த பேப்பர் ரொம்ப நைஸாக இருக்கும் போலுக்குன்னு சொல்லி 2 பேப்பரை சேர்த்து மடித்து 2வது விட்டேன். அதுவும் கோந்து போச்சு. பிறகு ஒரு 3-4 பேப்பரை சேர்த்து வச்சு கப்பல் செய்து தண்ணியில் விட்டேன். அதுவும் கோந்து போச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இந்த புக்கு எதுக்குமே பயன் இல்லாதது. ஒரு தண்ணியில் கப்பல் விடுறதுக்கு பயன்பட மாட்டுக்கு, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி அதை தலை சுற்றி தூர எறிஞ்சிட்டேன். இதுதான் எனக்கு வேதாகமத்தை குறித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு. இல்லை, அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? அப்போ நான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். 10 வயசு மாணவன். விவரம் தெரியாத வயசு. இல்லை, நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது என் தம்பி பிறந்தது. அப்போது நான் வீட்டு வேலைகளை செய்வேன். அதனால் அன்னைக்கு படித்த அந்த சமையல்களை கூட இன்றளவும் பணித்தளங்களில் எனக்கு பயனுள்ளதாக அமையுது. அதனால் ஒரு மறதிலாம் கிடையாது. 10 வயசுன்றது மறதியை சொல்லலை, அது ஒரு நன்மை தீமை அறியாத வயசு. 10 வயசு இருக்கலாம். ஆமாம். ஆனால் அப்போவும் எனக்கு வேதாகமத்தை குறித்து அறிவு சுத்தமாகவே கிடையாது. ஸோ அது ஒரு அப்படிப்பட்ட பருவம். அப்படின்னாலும் அதற்கு பிற்பாடு 1986 ஆண்டு எங்கள் கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு இடம் எடுத்து அன்புராஜன், பச்சைமாலன்னு சொல்லி ஒரு 2 நபர் இடம் எடுத்து ஆலயம் கட்டுவதற்கு கல் மண்ணெலாம் அடித்து வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் ஊரில் தர்மகர்த்தாவாக இருந்தேன் எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து, ஐயோ நம்ம பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், நம்ம குடும்பம் ஊரில் பெருசு, நம்ம ஊரில் எப்படி கிறிஸ்தவ சர்ச்சைக்கு கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடு பண்ணி அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. உங்கள் ஊருன்னா பூதத்தான் குடியிருப்பு. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியிலிருந்து களக்காடு போகிற வழியில் கரெக்டாக 10 கிலோமீட்டர், களக்காட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், சேரன்மகாதேவிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு இடையில் அந்த கிராமம் இருக்கிறது. இப்போ போனாலுமே அந்த கிராமம் இருக்கிறது. ஆனால் அப்போ கிறிஸ்தவர்களே அதிகமாக எண்ணிக்கையில் கிடையாது, 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டுடைய கிருபையில் நல்லா கேட்டிங்கன்னா, அப்போ நான் அந்த ஆலயம் வரக்கூடாதுன்னு அந்த கல்லை எட்டி உதைச்சேன். அப்போ எத்தனை வயசு? அப்போ நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12 வயசு, 1986. அப்போ எட்டி உதைச்சேன். ஆனால் அதுக்கு பிற்பாடு எந்த இடத்துல நான் ஆலயம் வரக்கூடாதுன்னு கல்லை எட்டி உதைச்சேனோ அதே இடத்துல என்ன கொண்டே அந்த இடத்துல ஆலயத்தை ஏசப்பா கட்டி கொடுத்தாங்க. சோத்திரம். அதான் இது ஒரு சாட்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்கும் எங்கள் குடும்பத்தில். அந்த செய்வன குளார்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நம்புவீங்களா ஐயா? செய்வனன்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளி சூனியம் இதெல்லாம் இருக்குல்ல,
அந்த பில்லி சூனிய கட்டுகளில் வந்து எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு முதல்ல எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து எங்கள் பெரியம்மா பிசாசு போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபெய்த் ஹோம்னு சொல்லி கரிசலில் ஒரு இடம் இருக்குது, சிபிஎம் சர்ச் ஃபெய்த் ஹோம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அதற்கு பிற்பாடு அங்கே எங்கள் அம்மாவை வந்து எங்கள் பெரியம்மா பார்க்க போகும்போது எங்கள் அம்மாட்ட மல்லி இந்த மாதிரி இருக்குது. அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க, எக்கா போயும் ஒரு தாலி அர்த்தம் வேகிறதுக்காக நீங்கள் போய் சரிங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து பெரியம்மா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் அதே போராட்டம், பிசாசு போராட்டத்தில். அப்போ நான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். 1991 9ஆம் வகுப்பு 2வது வருஷம். எல்லாமே ஃபவுண்டேஷன் போட்டு தான் போவேன். என்ற சீக்கிரம் பில்டிங் வந்து வீக் ஆகிடக்கூடாதுன்னு 9ஆம் வகுப்பு 2வது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவும் பிசாசு போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் தான் வீட்டில் வாலிப பையன். அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் நிம்மதியே கிடையாது. எப்படி நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் அலையாத கோயில் குளம் கிடையாது. எங்கள் அம்மா 5 தடவை மொட்டை போட்டிருக்காங்க ஒவ்வொரு கோயில்களுக்கெல்லாம் போய். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களாக தேடி அலைஞ்சிருக்கோம். பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். மந்திரவாதிகளை கூப்பிட்டு வச்சு வீட்டில் பூஜை பண்ணி நிறையா புனஸ்காரங்கள்லாம் பண்ணி யாகமெல்லாம் வளர்த்து, ஆனாலும் எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. அம்மா அதே கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. நான் மட்டும் விவரம் தெரிஞ்ச பையனால அந்த பிசாசு போராட்டத்தில் அம்மா தவிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் உதவி கேட்பேன். அக்கா வாங்கக்கா, என்ன வாங்கினேன்னு. யாருமே பயந்து வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக. என்ன அம்மாவுக்கு என்ன பண்ணோம்? பிசாசு பிடிச்சி அலறுவாங்க, துணி இழுத்து போடுவாங்க, எல்லாத்தையும் இழுத்து கீழே போடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. பயமாக இருக்கும். எத்தனை வருஷம் அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 90லேருந்து 91 வரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ மருத்துவர்கள் அந்த மந்திரம் பண்ணுறவங்களாம் போய் பார்த்தோம், ஒன்றுமே சரியாகலை. திடீர்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எசக்கி அம்மாள்னு சொல்லி ஒரு அக்கா, வள்ளியூரில் அந்த ஏபிஎஸ் ரத்னம் வந்து ஒரு ஜவுளி கடை இருக்குது, ஏபிஎஸ் ஜவுளி கடை. அந்த ஜவுளி கடை தெருவில் லாஸ்ட்டில் ஒரு இந்து டெம்பிள் உண்டு, அது பக்கத்தில் அவங்க வீடு. அந்த அக்கா வந்து இந்த மாதிரி பிசாசு போராட்டத்தில் தவிச்சு அங்கே சர்ச்சில் போய் விடுதலை பெற்றுருக்குறாங்க. நிறைய பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எங்கள் அம்மாவை சந்தித்து பேசியிருக்காங்க. அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்களா, எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஜெபம் நடக்கும், பாஸ்டர் வருவாங்க, நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லி அவங்க மூலமாக தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டை யாருமே சொல்லவே இல்லை. சொல்லாமல் அங்கே செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு போயிட்டாங்க. அங்கே போய் பாஸ்டர்கிட்ட உடனே ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. அப்போது அந்த அக்காட்ட கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஏக்கா எவ்வளோ ரூபா கொண்டு வரணும், ஏன்னா விடுதலை, ஏன்னா அப்படியே பழகிட்டோம். எவ்வளோ ரூபா கொண்டு வரணும்னா, இல்லை சும்மா தான், நீங்கள் ரூபாலாம் கொண்டு வரணும்னா வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லாமே போயிட்டாங்க. அங்கே போனே பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அம்மா கூப்பிட்டு இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்லி அப்படி இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அம்மா விடுதலை பெறணும், இல்லை வேறு வழி இல்லை, அதனால் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பாஸ்ட்டு ஜெபம் பண்ணி கையை வச்ச உடனே அம்மாவுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி வெளியேறி ஓன்னு சத்தம் போட்டு வெளியேறி, அன்னைக்கு போன அசுத்தாவி இன்னைய வரவே இல்லை. அது என்ன பாஸ்டர் பேர் என்ன? சர்ச் ஆஃப் ஹெவன். பாஸ்டர் பேர் துரைராஜ். இப்போவும் இருக்கிறாங்க, வயசாகிட்டு. எந்த ஊர்? வள்ளியூரில் கிழக்கு சர்ச் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேரு ஏத்தாப்பில் உள்ள கிழக்கு துரைராஜ்னு சொல்லி சர்ச் ஆஃப் ஹெவன் பாஸ்டர். அவங்க மூலமாக தான் அம்மா விடுதலை அடைஞ்சது. அதுக்கு பிற்பாடு அப்பாவும் போக ஆரம்பித்தாங்க. இதனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகிட்டுன்னா, நான் முழுக்க உலகத்தான். இப்போ நான் செஞ்சது தப்புன்னு தெரியுது, ஆனால் அப்போ என் பார்வைக்கு நான் செஞ்சது கரெக்டாக இருந்தது. அதனால் எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப கோவப்படுவேன். நம்மளால நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு சொல்கிறாங்களே. இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, சண்டே சர்ச்சுக்கு போட்டால் வீட்டில் மத்தியானம் சோறு கிடைக்காது. அதுக்காண்டியாவது சர்ச்சுக்கு போகணுங்க ஒரு கட்டாயத்தில் தான் நான் இருந்தேன். இந்த காணிக்க போடுற நேரம் அப்பா அம்மாக்க பார்க்கணுன்னு சொல்லி எல்லோரும் வேகமாக போய் காணிக்க போட்டாங்கன்னா, நான் மட்டும் அப்படி தவழ்ந்து ஊந்து போய் எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி காணிக்க போட்டு வந்தேன். அந்த காலங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் உண்டு. ஸோ இப்போ எதுக்காக அப்படி மெல்ல போய் காணிக்க போட்டீங்க? அப்போ தான் எங்கள் அப்பா அம்மா கண்ணில் படுவேன் நான் வரேன்னு. ஓ, நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் அப்பா அம்மா தெரியுங்களா? அதுக்கு தான் அப்படி போய் தான் காணிக்க போட்டால் தான், ஒருவேளை நான் வேகமாக போய் இப்போ அவங்க கண்ணில் படலைன்னா சோறு கிடைக்காதுலாம். அதனால் ஓ, நீங்கள் தனியாக தான் போவீங்க? எல்லோரும் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த காணிக்கை பாட்டுக்கு தான் உள்ளே போவேன். அது வரை வெளியே தான் நிற்பேன். எனக்கு அவ்வளோதான் கிறிஸ்தவம், அப்படி தான் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது.
இது ஒரு பார்ட். ஃபஸ்ட்டு பைபிளை பற்றி தெரியாத பைபிளை கழித்து கப்பல் விட்டது ஒரு பார்ட்டு. அடுத்தது ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட அடிக்கப்பட்ட கல்லை எட்டி உதைச்சது ஒரு பார்ட்டு. இது ஒரு பார்ட்டு. இப்படி கடவுளுக்கு எனக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் இருந்தது. அதுக்கு பிற்பாடு மும்பை பட்டணத்தில் 1999. அப்போ என்ன வயசு? அப்போ 24 வயசு. 94 பாம்பேக்கு போயிட்டேன். இங்கே ஊரில் இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணதான்னு சொல்லி, ரொம்ப சண்டை போடுதான் அடிப்படி போடுதான்னு சொல்லி என்னை பேக் பண்ணி பாம்பேக்கு அனுப்புகிறாங்க. எங்கேயாவது அப்பா அம்மா இருக்காங்க ஒரு பயம் இருந்தது. அங்கே போன பிறகு அந்த பயமும் சுத்தமாக இல்லை. அதனால் இன்னும் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இன்னும் மோசமாக மாறிவிட்டது. அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கை. உலக நண்பர்கள், உலக சிநேகிதம், என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ எல்லாத்துலேயும் மனநயத்து, ரோட்டு ஓரங்களை அடித்து பிடுங்கிறது, அப்தா வாங்குறது, குடிச்சிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி. என்ன வாங்குறது? அப்தானா அந்த ரோட்டு ஓர கடைகள் வச்சுருப்பாங்க, மாமூல். மாமூல் வசூல் பண்ணுறது. அப்போ நீங்கள் ஒரு ரவுடியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிடலாம். மாமூல் ரவுடி தானே வாங்குவார். அது எப்படி சொல்லல எனக்கு தெரியல. அது ரவுடினா பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு சண்டை போடுறவங்க தான் ரவுடி. சில்லற ரவுடி அது சின்னதாக பாவம் போல் அவங்களே பாவம். அவங்க 50க்கோ 100க்கோ ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள இன்றைக்கெல்லாம் அதை நினைக்கும் போது எனக்கு ரத்த கண்ணீர் வருதுயா. ஆனால் அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. அவங்ககிட்ட இருந்து பிடிங்க அதை கொண்டு போய் சாரையை வாங்கி குடிக்கிறது இப்படின்னு ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இதில் தாராவி பகுதியில் இருந்தீங்க. தாராவியில் குறிப்பாக நல்லமைப்பன் ஆலயம் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட ஒரு ஆலயம் என்றால் அது தாராவி நல்லமைப்பன் ஆலயம் தான். அங்கே என்னை கூட்டு போன ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னால் எல்லாருக்குமே சிரிப்பாக இருக்கும். அவங்க எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தையும் நான் சொன்னேன்னா அது இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். சொல்லலாமா? எல்லோரும் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாம், எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் சொன்னவர் பேர் ஜெபராஜ். நம்ம இங்கே ஒய்யாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அவர்களுக்கு பேர் சூட்டினது பிரபல ஊழியர் ஜட்சன் ஆபிரகாம் அவருடைய தகப்பனார். அவங்க அப்போ அவங்க ஒய்யாங்குடியில் கேட்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏன்னா இவங்க அப்போல்லாம் வீடுகளில் தானே பிரசவம் ஆகும். இப்போ தான் எல்லாருமே ஆகும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அப்போ வீடுகளில் தான் பிரசவம் அப்படிங்கிறதுனால வீட்டில் இவங்க தலைப்பிரசவம் வேதனையில் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த மருத்துவச்சிகள் ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் நல்ல சுகப்பிரசவத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்போ இந்த ஐயா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரூமில் அப்படி ஒரு ஜெபத்திலே பிறந்ததுனால அவருக்கு பேர் ஜெபராஜ். அந்த ஜெபராஜ் எனக்கு சுவிசேஷம் சொல்கிறார், மாப்பிள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம சூரியனே பார்க்க மாட்டோம், புதுசாக ஒரு வேலை பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை இனி சர்ச்சுக்கு போவோம். ஆனால் சர்ச்சுக்கு எதுக்குள்ள போகணும் அப்படின்னு, இல்லை சர்ச்சுக்கு போனால் நல்ல நேரம் போவோம், நல்ல அழகழகான பிள்ளைங்க வருவாங்க, நல்ல சைட் அடிக்கலாம், நீ அதுக்காண்டி வா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கு தான் ஏன் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. நானும் சந்தோஷமாக வேறு எந்த வழியில் என்ன சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டதாலும் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். ஏன்னா சர்ச்சு அப்படின்னாலே ஜெபம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய அது அலர்ஜி, அது ஆகாத ஒன்று. இதில் வேறு வீட்டில் இருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கோம், இங்கேயும் நண்பரும் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டா அது கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. அதனால் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கஷ்டம். ஆனால் அவர் சொன்ன மெத்தடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல நேரம் போகும். ஐயா விளையாட்டுக்கு சொல்லலை, நிறைய பிள்ளைங்க வருவாங்க மாப்பிள்ள, நல்ல சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனார். இதான் எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். நான் அதுக்கு தான் ஏன் சர்ச்சுக்கு போனேன். ஆமாம், அந்த சர்ச்சுக்கு போனேன். அதே மாதிரி கொஞ்சம் வருஷங்கள், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருந்தேன். அது மட்டுமல்ல, அங்கே சர்ச்சில் உள்ள மெம்பராகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டோம். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டுரிமைன்னு ஒன்று உண்டான், அதுக்கு திடப்படுத்தல் படிக்கணுமா, அப்போ தான் ஓட்டுரிமை கொடுப்பாங்களாம். ஏன்டா அவன் மெம்பராக நிற்கணும், என் ஃப்ரெண்டு நண்பருக்காக எதையும் செய்யணும்ல. இன்றைக்கி பைபிளில் எடுக்க சகோதரன் பிறந்திருக்காத மாதிரி சொந்த சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிக்கிற நண்பன் உண்டுன்னு சொல்லி இருக்குல்ல, சிநேகிதன் உண்டு இருக்குல்ல, அது மாதிரி சிநேகிதன் இருக்கானா. அதனால் சிநேகிதம் உள்ளவன் சிநேகம் பாராட்டணும், சொந்த சகோதரனை விட அதிகமாக சிநேகிக்கிற நண்பன் உண்டு அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே திடப்படுத்தல் படித்தேன். உலகத்தில் நான் திடப்படுத்தல் ஞானஸ்நானம் முதல்ல எடுத்துட்டீங்க 99. அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு ஞான பெற்றோர். என்னுடைய ஜெபராஜ் ஞானஸ்நானம் எடுத்தது அந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப்புக்காகவே எடுத்தீங்க? மெம்பர்ஷிப்புக்காக தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ரசிக்கப்பட்டுலாம் எடுக்கல. சர்ச்சில் மெம்பர் ஆகணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அது சர்ச்சுக்கு போனது பொழுதுபோக்குக்காக?
சர்ச்சுக்கு போனது பொழுதுபோக்காக தான். ஞானசானம் எடுத்தது சர்ச்சில் மெம்பர் மெம்பராக. திடப்படுத்தல் படித்தது எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக, ஓட்டு உரிமைக்காக திடப்படுத்தல் படித்தேன். அது படித்தேன்னு சொல்கிறத விட பிட்டடிச்சேன்னு சொல்லலாம். நான் திடப்படுத்தல் அடிச்சிருந்த பிட்ட 10th 9th அடித்தேன்னா 9th 2 வருஷம் ஆயிருக்காது, 2 வருஷத்துல பாஸ் ஆகி வந்திருப்பேன். அது என்னன்னா அது தப்புன்ட்டேன். அதனால் திரைப்படத்தில் பிட் அடித்து எழுதிட்டு இருக்கும்போது கூட அங்கே ஆசிரியர் சார்னு ஒரு சார், நல்ல ஒரு மனுஷன், தேவ மனிதன், காதை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டார். டேய் திரைப்படத்திலே பிட் அடிக்கடா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போதும் நீ குடிக்கிறதெல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ஐயா ஞானஸ்நானம் நடந்தது இல்லை, அந்த ஞானஸ்நானத்துக்கு பார்ட்டியே அங்கே ஒரு 4 ஃபுல் வாங்கி வச்சுருந்தேன்யா. ஞானஸ்நானத்துக்கு பார்ட்டி? ஆமாம். அந்த பார்ட்டியில் பங்கு கொண்ட நபர் பேரெல்லாம் சொன்னு வச்சுருங்களேன். பிறகு அது வேண்டாம், அவங்க பிறகு என்ன வீட்டில் வச்சு என்னடா வேண்டாம், இது பப்ளிக்கில் போகுது, பொது வெளியில் போகுது. ஆமாம், அதனால் அது வேண்டாம். ஆனால் என் நண்பர்கள் இன்றளவும் அவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க. அவர்களுக்காக நான் என்றைக்கும் ஜெபிக்கிறேன். அவங்க கண்டிப்பாக இப்போ அவங்க ஆலயத்தில் முக்கியமான பொறுப்பில் வகிக்கிறாங்க. நிறையா ஊழிய காரியமாக செய்வாங்க, ஊழியத்துக்காக எல்லாம் அர்ப்பணிச்சுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில மாற்றங்கள் உண்டான அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெரி குட் நேச்சர், ரொம்ப நல்ல ஆட்கள், அதிலலாம் மாற்று கருத்தே கிடையாது. யாருக்கும் திடப்படுத்தல் படிச்சிங்க, எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்க? ஓட்டு போடலையா? அங்கே தான் ஆண்டவர் சங்க பிடிச்சிட்டார். ஒரு ஓட்டு கூட நான் இந்த நாள் வரை போட்டது கிடையாது. என்ன அப்படின்னா, அப்போது எங்கள் அண்ணன் ஒரு ஆள் உடல் சரியில்லாமல் இருக்கிறார். எங்கள் அண்ணன்னா எங்கள் அண்ணனுக்கு பையன், எங்கள் பெரியப்பா பையனுக்கு பையன். அவர் என்னோட ஒரு 2 வயசு 3 வயசு கூட என்னோட வயசு கூடனவர். அவருக்கு வந்து ரொம்ப உடல் சரியில்லாமல் இருந்தார். அப்படின்னா எது சாப்பிட்டாலும், அவர் பேர் கண்ணன். இன்றைக்கும் ஊரில் கங்கனாங்குளத்தில் சிஎஸ்சி சர்ச்சுக்கு ஏற்றால தேவன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க. அவர் பேர் கண்ணன். எது சாப்பிட்டாலுமே ஜீரணமாகாமல் போகும். அதனால் அவர் நிறையா கோயில்களுக்கெல்லாம் போய் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து குடிச்சிட்டு மந்திரம் சொல்லிட்டு தான் சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டா அவருக்கு சரியாகலை. அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் நானும் குடியிருக்கிறேன். அதனால் அவர் வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு. ஏன்னா அவருக்கு குடும்பமாக இருந்தார், நான் அப்போ கல்யாணம் ஆகலை. அதனால் பேச்சுலர் இருந்தாலும் அவர் வீட்டில் தான் டெய்லி போய் நான் சாப்பிடுவேன். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். நான் மாஸ்டராக இருக்கேன், அவர் வந்து காலர் மேக்கராக இருக்கிறார். அப்போது நீங்கள் மாஸ்டர்னா டெய்லரிங் மாஸ்டர்? ஆமாம், டெய்லரிங்கில் கட்டிங்கில் பேட்டர்ன் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே, அதாவது இந்த இங்கே போட்டிருக்க அந்த சட்டையில் விதவிதமான டிசைன்லாம் அந்த காலத்தில் வந்தது. அப்படி ஒவ்வொரு டிசைனும் நான் உருவாக்குறதா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த எப்படி நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அப்பா வந்து நான் பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அதிகமாக நினைப்பாங்க. நான் பட்ட அதனால் நம்ம தான் படிக்கலை. உங்கள் அப்பா வந்து விவசாயி? எங்கள் அப்பா விவசாயி வித்து அந்த கல் உடைக்கிற வேலை பார்த்தாங்க. அந்த இந்தியா சிமெண்ட் இருக்குல்ல, தாளையத்தில் இருக்குது அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அதுக்கு பிரான்ச் வள்ளியூரில் இருந்தது. அதில் கல் உடைக்கிற கேங் மேனாக இருந்தாங்க. கல் உடைக்கிற வேலை தான் அப்பாவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வயலை அறுக்க போகிறது, நட போகிறது, மரம் வெட்ட போகிறது, கூப்புக்கு போகிறது, மலைக்கு கூப்புக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை தான் அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. கூலி தான். கூப்புக்குன்னா கூப்புனா மலைகளில் போய் மரம் வெட்டி தூக்கிட்டு வரணும். அது அந்த நாட்கள் அதை கூப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் சிறுவனாக இருக்கும்போது அங்கே சாரையங்காய்ச்சி விற்பனை கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். லைட்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு வேலை தான். டெய்லரிங் வந்து நீங்கள் பாம்பேயில் கற்றுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கற்றுக்கிங்க? தமிழ்நாட்டில். அப்போது நான் ஸ்கூலில் படிக்கும்போதே லீவ் விடுவாங்கள்ல ஐயா, அப்போது அந்த 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அந்த அந்த பருவத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிள்ளைக்கு படிப்பு தான் ஒழுங்காக வரமாட்டுக்கு, படித்தா ஒரு வேலை பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான், ஆனால் நம்ம படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது, வெயிலில் இந்த மாதிரி கல் உடைச்சிப்பெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அதனால் பிள்ளை நிழல்லே உட்காந்து சம்பாதிக்கிட்டுமே, ஆல்ரெடி நம்ம பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்கான், அடுத்தால வெயிலில் போய் இன்னும் கருப்பாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா நிழலில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலை தேடி பிடிச்சி, எங்கள் அப்பா தேடி பிடிச்ச ஒரு வேலை தான் அந்த டெய்லர். எனக்கு அது என்னன்னே தெரியாது. நான்லாம் பார்ப்பேன், என்னடா கை இப்படி ரவுண்டாக இருக்குது, இது எப்படி இதில் கொண்டு ஒட்ட வச்சாங்க அப்படிலாம் யோசிச்சிருப்பேன். அந்த மாதிரி எனக்கு அது ஒன்றுமே தெரியாது, அப்படி தான். ஆனால் எங்கள் அப்பாவோட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, படிக்க வச்சது நம்ம படிக்காத மாதிரி பிள்ளை படிக்காமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி டெய்லரிங் கிளாஸுக்கு போனீங்க? இல்லை, ஒரு டெய்லர் கடைக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே போய் வேலை செஞ்சு முதல்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருந்து அப்படி படிப்படியாக வேலையை படித்து அப்படியே வேலையை கற்றுக்கிட்டேன்.
அதில் முக்கியமாக அதிகமாக வள்ளியூரில் 2 கடையில் வேலை பார்த்தேன். மொத்தம் 3 எனக்கு 3 படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தீங்க? ஆமாம், லீவ் நாள். இடையில என்னைக்காவது அவங்களுக்கு வேலை தீபாவளி கிறிஸ்மஸ் டயத்தில் வேலை அதிகமாக வந்துன்னா இடையில போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரத்னா டெய்லர்னு சொல்லி டோனாவூர்லேருந்து ஒரு டெய்லர் உண்டு, அவங்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராகவன்னு சொல்லி ஒரு அண்ணன் வள்ளியூரில், அவங்க ஆணைக்குளம், அவங்களும் இப்போ ஆண்டு விட்ட போயிட்டாங்க. அடுத்தது கடைசியாக நான் வேலை படித்து அதுக்கப்புறம் பாம்பே போனேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்து, எனக்கு நிறைய வேலையை சொல்லி கொடுத்து, என்னை உற்சாகப்படுத்தி எல்லா நிலையிலையும் என்னை உயர்த்தி விட்டது வந்து பில்தாஸ் சந்தோஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி, தாசன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வள்ளியூரில், அவங்க சொந்த ஊர் வந்து கண்ணநல்லூர். பிற்காலத்தில் சில சமூக விரோதிகளால் அவங்க வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். அவங்க மூலமாக தான் நான் டெய்லர் வேலை ஃபுல்லாகவே படித்து அப்படி பாம்பே பட்டணத்துக்கு போனேன். அங்கே போய் மொழி தெரியாது. கண்ணன்றவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நீங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தீங்க? ஆமாம், அவங்க கம்பெனியில் என்னை வேலைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. நான் ஒன்றா வேலை பார்க்க, நான் மாஸ்டர், இவர் வந்து வேலை காலர் நக்கர். இப்போ இவருக்காண்டி இவர் வீட்டில் தான் சாப்பிடுவேன். இப்போ என் முன்னாடி ஒரு நாள், அது ஆகஸ்ட்டு 15 அப்படின்னு நினைக்கிறேன், 2000ஆவது வருஷம், மில்லேனியம் இயர்ஸ், ஆகஸ்ட் 15 அன்றைக்கி லீவு நாள் கொடியேற்ற போனோம். நான் வந்து கொஞ்சம் இந்த தேசபக்தம், எனக்கு ரொம்ப தேசத்தின் மேலே பக்தி ரொம்ப உண்டு. அதனால் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கொடியேற்றக்கு போகணுன்னு சொல்லி அந்த கொடியெலாம் சட்டையில் குத்திட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அந்த தொப்பிலாம் வச்சுட்டு ஜம்முன்னு அப்போ சாப்பிட போகும்போது அவர் குளிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் தேயிலை ஊற்றி குளிக்கப்பா, உனக்கு அப்படி என்னப்பா கிடச்சிரும், இவ்வளோ நாள் பார்க்க ஒன்றுமே கிடைக்கல. எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கான். நான் சர்ச்சுக்கு போகிறது ஒரு வேளை நேரப்போக்குக்காக பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் அங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள் என் செவிகளில் எட்டுவது உண்டு. அது மட்டுமல்ல, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அற்புதம், எங்கள் பெரியம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் சில சின்ன அற்புதம் நடந்திருக்கு. ஆனால் அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் இது எனக்கு நல்லா இருக்குது. அதனால் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லலாம், எனக்கு இப்படி இருந்து சரியாயிட்டுன்னு. நீனு பேசாமல் வேதத்துக்கு வந்துடு, உனக்கு சரியாயிரும். என்ன அறியாமே சொல்கிறேன், எனக்கும் கிறிஸ்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, என்ன அறியாமே சொல்கிறேன். அவர் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். அப்படியா அம்மா, எங்கள் அம்மைக்கு சோமாச்சுலா, பெரியம்மைக்கு சோமாச்சுலா, உனக்கு சோமாயிரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, எனக்காண்டி நீ வேண்டுதல் பண்ணு, எனக்கு சரியாயிட்டுன்னா நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன், ஏசப்பட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டார். இங்கே தான் எனக்கு பிரச்சனை. அதுவரை எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கிடையாது. இப்போ இவர் சோமனை சொல்லிட்டார, ஒருவேளை இவருக்கு சரியாகலைன்னா நம்ம சொன்ன ஏசு பொய்யா போயிடும். ஏசு பொய்யா போனால் கூட பரவாயில்ல, எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டது பொய்யா போயிடும். எனக்கு அந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு மான பிரச்சனை வேற. அம்மா ரசிக்கப்பட்ட பொய்யா போயிடும், பெரியம்மா ரசிக்கப்பட்டது பொய்யா போயிடும். சர்ச்சில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் பொய்யா சொல்கிறாங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பார்த்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என் வாழ்க்கையில் முதல்ல ஜெபிக்கிறவங்கள தேடுறேன். அது வேற ஜெபிக்கிறவங்கனாலே எனக்கு பிடிக்காது. என்ன இல்லையா ஜபம், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட பலன் இருக்குது, இது இருக்குது, நம்ம ரெண்டு சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அன்னைக்கு தான் ஜெபிக்கிறவங்கள தேடினேன். அப்போ சர்ச்சில் சில மூத்தவங்க அண்ணமார், என் ஃப்ரெண்ட்ஸுலாம் ரசிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன். அப்போ அவங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பாக சோகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்து. ஆனால் அதுலேயும் ஒரு சார், மோசஸ் சார் அவங்க பேர், நீ போட்டி போட்டு வருவ, நாங்கள் ஜெபம் பண்ணணுமோ, நீ ஜெபம் பண்ணு முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுவரை எனக்கு ஜெபம் பண்ணே தெரியாது. உண்மையில சொல்லணும்னா, ஒரு நாள் யூத் மீட்டிங்கில் போய் உட்காந்துருந்தேன். அங்கே இருந்த யூத் தலைவர், அவர் பேர் மோரிஸ் பால்ராஜ், 2 பேர் பொறுப்பில் இருந்தாங்க, அகஸ்டின் ஒரு அண்ணன், 3 பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை மாட்டி உடனே சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க. இப்பொழுது இந்த ஜெப குறிப்புக்காக சகோதரர் செந்தில் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செந்தில்ன்றது உங்கள் பழைய பேர்? செந்தில் குமார் வந்து என்னுடைய பழைய பேர், என்னோடய பாட்டியம்மா வச்ச பேர். அதுக்கு பிற்பாடு ஞானஸ்தானத்துக்கு பேர் எடுக்கும்போது என் நண்பர்கள் வந்து செலக்ட் பண்ண பேர். அது கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஒரு வாத்தியார் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது சொன்னார், தினகரன் ஒரு சார், உனக்கு சாமியல் ரமேஷ்குமார் தான் பேர் வைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு சாம்குமார்னு வச்சுருக்கேன். ஒருவேளை அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இது நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். ஆனால் அப்படி ஞானஸ்தானம் கொடுத்த ஃபாதர் கூட
தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு செந்தில் எந்திரிச்சு வெளியே வந்துருந்தான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு செந்தில் ஃபாதர்னா நீங்கள் சொல்கிறது சிஎஸ்ஐ போதகர் சிஎஸ்ஐ ஐயா அவங்க அந்த அளவுக்கு. இப்போவும் நிறைய இடங்களில் எங்கள் சர்ச்சஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா செந்திலுங்கிற பேர் தான் நிறைய பேருக்கு தெரியும். பாம்பேயில் சிஎன்ஐ சிஎஸ்ஐ கிடையாது, சிஎன்ஐ. ஆமாம். அதுக்கு பிற்பாடு ஊருக்கு வந்து ஊழியம் செய்தேன். அது ரசிக்கப்பட்ட உடனே முதல்ல இப்போ இதே இன்னும் இது முடியலையா? ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்துட்டு இப்போ எப்படி ஜெபம் பண்ணோம் அது தெரியாதுல்ல. இப்போ நீங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்தே கிறிஸ்டின் இல்லையா? உங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே சர்ச்செல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. அதனால் ஜெபம் பண்ணே தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் எப்படி ஜெபம் பண்ணு கேட்டேன். அப்போது இங்கே உங்களை ஒரு அக்கா தான் ஒரு யூத் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும், அடுத்தது மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ண போகிறோமோ அதை சொல்லி இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போய் கதவெல்லாம் பூட்டிட்டு முழங்கால் போடுறேன். ஃபஸ்ட்டு அது வரை ஜெபம் பண்ணியிருக்கேன் ஐயா. அந்த யூத் மீட்டிங்கில் ஜெபம் பண்ண சொன்னது கூட நான் திருவ முடிச்சுட்டு கடைசியில் என் நண்பன் சொல்லி தந்தான், இயேசுவின் மூலம் ஆமேன்னு சொல்லு அப்படின்னா. எனக்கு சொல்லி கொடுத்தது ஜெபம் இயேசுவின் மூலம் ஆமேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஆமேன் போட்டாங்க. நான் என் ஜெபமே பண்ணலை. இதான் நான் முதல்ல பண்ண ஜெபம். ஆனால் அந்த இயேசுவின் மூலம் ஆமேனுங்கிறதுக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். இயேசுங்கிற பேரில். சரி, ஓகே, அது அப்படி தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை. ஆனால் முதல்ல அழுது ஜெபம் பண்ணுறேன். பாவம் அறிக்கையிடணுமே. நானும் ஒரு பாவமாக சொல்லுதேன். கவுண்டிங் குறையவே மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. 1-2 தான் பரவாயில்ல. நம்ம தான் 24 வருஷத்துக்கு மொத்தமாக பாவத்தை ஸ்டாக் வச்சுருக்கோமே. அதில் வேறு ஞாபகம் கூட ரொம்ப அதிகமாக உண்டு. மோஸ்ட்லி அதாவது நல்ல விஷயங்கள்லாம் மறந்துடுவேன். ஸ்கூலில் பாடங்கள்லாம் சொல்லி தருவாங்களா, அதெல்லாம் மறந்துடுவேன். ஆனால் யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதை மறக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப ஞாபகமாக வச்சுருப்பேன். அது மாதிரி நான் பண்ணுற தீமையெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. நானும் சொல்லுதேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முழங்கால் வலிச்சிட்டியா? இப்போ எவ்வளோ நேரம் பாவம் அறிக்கை பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 நிமிஷம். முழங்கால் நின்று அழுதேன். இப்போ நீங்கள் ரவுடி மாதிரி இருந்தேன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அடிப்படி அந்த மாதிரிலாம் வந்துச்சா? வழக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்குது. போலீஸு, கோர்ட்டு நிறைய டைம் இருக்கிறேன். கிட்டத்தட்ட தாராவி போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறையா கேஸ் உண்டு. கடைசியாக ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஜபராஜ் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனான்னு சொன்னல, அந்த நண்பருக்கு ஆலயத்தில் ஒரு பிரச்சனை. அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தனால அவரை வெட்ட வந்தாங்க. ஆலயத்தில் உள்ள அப்போ மூப்பராக இருந்த அவர் வந்து அவரை வெட்டக்கு வந்தார். அவர் பேர் இப்போ அவர் பாஸ்டராக இருக்கார், சிஹெச் துரை. சபையினுடைய மூப்பர் வந்து சபை அங்கத்தினரை வெட்ட வந்தார். அப்பேற்பட்ட உன்னதமான சபை. ஆமாம், அவர் டீமாக வந்தாங்க. ஒரு டீமாகவே சபையில் வெட்டக்கூடிய டீம் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு 20 பேர்கிட்ட சேர்ந்து வந்தாங்க. சரி, சபையிலையும் இருந்து கொஞ்சம் பேர், வெளியே இருந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாங்க. ஏன் முன்னாடி அவனை வெட்டணுன்னு நான் போய் தடுத்த உடனே அவன் தள்ளி போட்டு லாரி கீழே ஓடிட்டான். அப்போ என்ன பிடிச்சி போட்டு அடிச்சு விட்டாங்க. அவங்க வெட்டணும் வந்தது அவனை தான். ஏன்னா நான் பிரச்சனைக்கு போகல அவங்ககிட்ட. பட் என் முன்னாடி என் நண்பன் அடிக்கும்போது எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, கூட வரவனை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, காரணத்தை ஒன்றும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் எப்போவுமே அதில் நான் குறியாக இருப்பேன். என் கூட வந்தால் யாரையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, செத்தா சேர்ந்தே சாவும். ஆனால் விட்டுட்டு மட்டும் போகக்கூடிய அந்த பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல பழக்கம் கிடையாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுலாம் குறியாக அதை போய் தடுத்தேன். அப்புறம் அவன் ஓடிட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு வழி கிடையாது, ஒன்று போன இல்லாட்டா வெட்டி கொண்டுருவாங்க. அதனால் அவன் தலையெல்லாம் அங்கங்கே வெட்டுப்பட்டது. அவன் லாரி கீழே வந்து போயிட்டான். அதனால் அவன் அந்த கோவத்தில் என்ன பிடிச்சி போட்டு அடிச்சு விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்காங்க. இந்த சம்பவம் நடக்குது தாராவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ஆப்போசிட். ஆனால் எந்த ஒரு போலீஸ்காரங்களும் வந்து ஏன் எதுக்குலாம் கேட்கவே இல்லை. அவ்வளோ அடிக்காங்க. அடிச்சுங்க. அப்புறம் நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் என் பேக்கில் கத்தியை வச்சுக்கிட்டு அவன் எங்கடா கிடைப்பான், எப்போ குத்தலாம், இப்படியே வெறி கொண்டு அலைஞ்சேன். இப்போ இது நீங்கள் இந்த மாதிரி வன்முறை செயல்களில் ஈடுபட்டும் போது சிலருக்கு அதனால காயம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அடிச்சிருக்கிறேன், நிறைய பேர் துன்புறுத்திருக்கேன், நிறையா வீட்டு ஓடைகளை உடைச்சிருக்கேன், நிறையா கார் கண்ணாடியை உடைச்சிருக்கிறேன். ரொம்ப நண்பர்களுக்காக செஞ்சது தான். வெளியே சொல்ல முடியாத நிறைய சேட்டைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நண்பர்களுக்காக செஞ்சது தான் எல்லாமே. நண்பர்கள் கூட சேர்ந்து செஞ்சது.
இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களுக்கு ஒன்றுனா நான் முதலாக நின்றுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி கூட இருக்கலாம். நண்பர்கள் கூட சேர்ந்தாச்சுனாலே நம்ம தண்ணிலை மறந்துடுவோம் அப்படின்னு ஒரு. நீங்களும் காயப்பட்டிருப்பீங்கல்ல அஃப்கோர்ஸ் நன்முறையில் ஈடுபடும் போது. கண்டிப்பாயா. ஏன்னா 2 இடத்துல நம்ம அடித்தா 3 இடத்துல நம்ம அடிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வழக்குகளும் இருந்துச்சா? ஆமாம், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரூபா கொடுத்து அப்படி தட்டி வந்த கேஸ்கள் உண்டு. இதெல்லாம் இந்த பிரச்சனையில் இது வெட்டுக்குத்து வர போய் கடைசியில் அது என்னுடைய நண்பர், அவருடைய தம்பி அற்புதராஜன் அவங்க பேர், அவரெல்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு போயிட்டோம். எங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். அருவா கத்தி சூரியெலாம் எடுத்துகிட்டு பேண்ட்ரா கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தால் நம்ம இப்படி அவமானமாக வாழ்கிறத விட கோர்ட்டில் போய் இவரை வெட்டி கொண்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஜெயிலில் எத்தனை வருஷம் வேணாலும் நினைஞ்சிக்கலாம், இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டில் போய் போட்டலான்னு போனோம். ஆனால் அன்றைக்கி அவர் ஆஜராக வரல. அது அவருக்கு நல்ல நேரம்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நமக்கு நல்ல நேரம், ஆண்டவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஆற போட்டு கொஞ்ச நாள் கழித்து இங்கே வந்தால் நீ வெட்டிட்டு அங்கே வந்தால் நான் வெட்டின்னு சொல்லி பிளான் போட்டு போய் என்னுடைய நண்பர் மூலமாக சில தவறுகளை பண்ணி அவரை பப்ளிக்கில் வச்சு வெட்டி அப்புறம் என் நண்பர் போய் ஆஜராகி கோர்ட்டில் அப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தார். அவர் வெட்டுப்பட்டவரும் காப்பாற்றப்பட்டுட்டார். அவர் செத்துட்டாருன்னு நினச்சி தான் போட்டு போனோம். அவர் காப்பாற்றப்பட்டுட்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவர் பாஸ்டர் கிருபாசனவரா வெட்டுப்பட்டவரா? வெட்டுப்பட்டவர். ஸ்தோத்திரம். வெட்டவர் என்னுடைய நண்பர் தானே, நாங்கள் தான் போனோம். அவர் தான் அது. இப்போ நீங்கள் 40 நிமிஷம் பாவங்களை அறிக்கையிட்டீங்க. அறிக்கையிடுற பாவம் குறையில முட்டு வலிக்கு கால் வலிக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாவத்தைன்னு சொல்லிட்டேன். இதில் என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆண்டவர்களை உண்மையிலே விளையாடுனா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாலாம் தப்பு பண்ணமோ அவங்கள்ட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணுன்ட்டார். அதனால் நான் யார்கிட்டலாம் சண்டை போட்டனோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி ஒரு கூட்டு போயிட்டார். கூட்டு போய் இந்த மாதிரி செந்தில் வந்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் விடுதலை ஆவாங்க அவங்க அப்படின்ட்டாப்ல. ஒருத்தர் என்னடான்னா நீ சொல்லிட்டு வந்துட்ட, நீ செவம் பண்ணாதான் விடுதலை கிடைக்குன்ட்டார். இன்னொரு நண்பர் என்னன்னா நீ செவம் பண்ணால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணி அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டால் தான் அது சரியாகும்னு சொல்லி ஒரு வீடு வீடாக கூப்பிட்டு போக ஆரம்பித்தார். அவர் பேர் ஜேசுபாலன். அவர் தான் என்ன அப்படி கேட் பண்ணி கூப்பிட்டு போனார். இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா, இப்படி ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், உபவாசம் இருந்து தான் ஜெபம் பண்ணிட்டாங்க. நம்ம அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி லோடுக்கு மேலே லோடாக ஏற்றுறாங்க. இப்போ என்ன உபவாசம் பண்ண வச்சுட்டாங்க. 3ஆம் நாள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கேன். அவருடைய வியாதியோட தன்மை என்னென்னா, எந்த அளவுக்கு கொலையை பொங்கி சாப்பிடணுமோ அப்படி கொலையை பொங்கிக்குள் மாதிரி சாப்பிடுவாப்பில். இந்த சிறுவைத்தம் பருப்பு வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படி இருந்துமே அது ஜீரணமாகாமல் போகும். அதனால் திட உணவு எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி தான் சாப்பிடுனா இப்போ அவருக்கு சரியாகணும். இப்போ நான் ஆண்டோட சொல்லுதான், அவர் நல்லா சாப்பிட வர நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி வைராக்கியம் பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்பிக்கை வளருது, நிறையா செய்திகள்லாம் கேட்குறேன். அப்படி எப்படியோ வாழ்க்கை மாறிட்டு ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நான் அவ்வளோ வைராக்கியத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அவர் அதனால் அவ்வளோ நாள் வர கும்பிட்டுட்டு இருந்த தெய்வங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அன்னைக்கு கொண்டு கடலை போட போகிறேன்னு முதல்ல சொன்னார். அதுக்கு பிற்பாடு என் கூட ஒரு நாள் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டு போய் அவரை ஆல்டர் முன்னாடி கொண்டு விட்டேன். ஏசப்பா, இதுக்கு மேலே என்னால் பட்டினியாக இருக்க முடியாது. இப்போ எத்தனை நாள் உபவாசம் இருந்தீங்க? 3 நாள். சுத்தமாக சாப்பிட இருந்து சுத்தமாக சாப்பிடல? சாப்பிடல. எனக்கு கைட் பண்ண ஆட்கள் அப்படி பண்ணிவிட்டாங்க. ஐயா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இள ரத்தமா அவர் நல்லா சாப்பிட வர நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். தண்ணி மட்டும் குடிப்பேன். அப்படி இருந்தேன் 3 நாள். 3ஆம் நாள் ரொம்ப முடியல, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு விட்டுட்டு வந்துவிட்டேன். அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டார். நான் ஜெபம் பண்ண தெரியாத நான் எப்படி ஜெபம் பண்ணு கேட்ட மாதிரி எங்கள் அண்ணன் அவர் கண்ணன் இருக்கார்ல, அவரே என்கிட்ட கேட்டார், எப்படி தம்பி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவியோ அப்படி பேசு, அதான் ஜெபம் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கஷ்டமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அது முட்டெல்லாம் வலிச்சு போச்சு.
ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு வருவாருன்னு உட்காந்துருக்கேன். அவர் கண்ணீர் வடிக்காரு. அவர் 3/4 மணி நேரம் தாண்டி போகுது. அவர் ஜெபம் பயங்கரமாக இருக்குது. அவர் கண்ணீர் வடித்து மனமுருக வேண்டுதல் பண்ணுறாரு. ஆஹா, நம்மளோட அதிகமாக ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போ ஃபீல் பண்ணேன். பிறகு ஜெபம் பண்ணி முடித்தோடனே வீட்டுக்கு போனோம். அண்டாஃபில், தாராவிலேருந்து அண்டாஃபில் பகுதியில் இருந்தோம். போகிற உள்ள அங்கே ஒரு கேரளாக்காரங்க ஹோட்டல் உண்டு. நல்ல புரோட்டா, பீஃபு, மீன்லாம் நல்லா கிடைக்கும். அங்கே தான் சாப்பிட நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட சாப்பாடை நீ சாப்பிடு, அப்போ தானே ஏசப்பா விடுதலை கொடுத்தாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரோட்டா, பீஃபு, மீன் என்னென்ன உண்டோ, முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் உனக்குன்னு வச்சுருக்க சாப்பாடை சாப்பிட்றேன், வீட்டில் போய் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடை கொடுப்பேன். வாங்கி கொடுத்துட்டு பில்லை கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் நடக்கணும் வீட்டுக்கு. போகிற வழியில் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. இப்படி வாங்கி கொடுத்துட்டோமே, ராத்திரியாக இவருக்கு ஏதாவது ஆகிட்டோன்னா குளுக்கோஸ் போடலாம் தூக்கிட்டு போகணும், இது எப்படி அப்படின்னு ரொம்ப மனசு அப்படியே அவிசுவாசம் வருது. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் உன்னை கண்டிப்பாக ஏசப்பா சரி பண்ணிடுவாங்க அப்படியே சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் சாப்பிட்டு வந்து படுத்துட்டேன். நைட்டு திடீர்னு கதவு தட்டுற சத்தம், இருட்டு, என்ன செய்யன்னு தெரியல, கதவு திறக்க ஏதோ ஆயிட்டு. எனக்கு பயம்ல, நைட்டு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஃப்ரெண்டாக வேம தட்டுறாங்க, ஏதோ ஆயிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் திறந்தேன். திறந்த உடனே ஒரு கை இப்படி, தம்பி இயேசு தாண்டா உண்மையான தெய்வம். எங்கள் அண்ணன். அது எத்தனை மணிக்கு? காலையில் 5 மணிக்கு. ஓ, காலையில் 5 மணிக்கு. காலையில் 5 ஓ, மணிக்கு. ராத்திரி அவர் சாப்பிட்டது பொதுவாக அவரால் சாப்பிட முடியும், ஆனால் ஜீரணம் ஆகாது. ஜீரணமாகாது. பாத்ரூம் உடனே வயிற்று போக்காயிரும். ஆமாம், ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தீங்க? நைட்டு 9 மணி இருக்கும். விடிய காலம் 5 மணி வரையும் ஒன்றும் ஆகலை. ஒன்றுமே ஆகலை, ஜீரணமாக இருக்குது. ஜீரணமே ஆயிடுச்சு. ஜீரணமாகி எனக்கு நல்ல ஜீரணமாகி நல்ல தெம்பாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னால், இயேசு தாண்டா உண்மையான தெய்வம். எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு சந்தோஷம். ஸோ இவ்வளோ பெரிய இயேசுவை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் இப்படி வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோங்கிற உணர்வு அன்னைக்கு வந்ததுயா. அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள பைபிளை படிக்கவும் ஜெபம் பண்ணவும். அதுக்கப்புறம் இது எத்தனாவது வயசில் நடந்தது உங்களுக்கு? எல்லாமே அந்த 2000 தான். 2000னா எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? இப்போ 24 வயசு. 24 வயசு. சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து ரொம்ப வித்தியாசமாக ஆச்சரியமாக ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நான் ஒரு பொழுதுபோக்காக போய் நண்பனுக்காக காரியங்களை செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு உறவினர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவருக்கு ஏதோ உதவி செய்யணுன்ற மாதிரி முயற்சித்து அதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வித்தியாசமான ஒரு சாட்சி. எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க? இங்கே தான் இந்த எங்கள் சர்ச்சில் இருக்க பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்க வந்து ஐயோ சொல்லவே கூடாது. நான் சொன்னேன்ல, ஒரு ஆள் நீ சவால் விட்டு வருவேன், நாங்கள் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி என்னை ஜெபம் பண்ண வச்சு விட்டார். ஒருத்தன் நீ எல்லாட்டையும் போய் மன்னிப்பு கேட்க போகணுன்னு சொல்லி வீடு வீடாக கூட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு விட்டான். இன்னொரு நீங்கள் இப்போ எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? அது என் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 10-15 பேர்ட்ட இருக்கும். அந்த நேரத்தில் யார்ட்டெல்லாம் ஹையஸ்ட்டாக சண்டை போட்டு உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னனோ அவ்வளோ பேர் வீட்டுக்கும் போய் மன்னிப்பு கேட்டேன். அவங்க என்ன அதில் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. சரி, செந்தில் நீ மாறிட்ட, இது போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக. அதில் ஒரு ஆள் நிகர் காசி இப்போ போதகராக இருக்கிறார். தாராவியில் பிகேடின்னு சொல்லி எப்ரோன் சர்ச் செய்ய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மருமகன். அவர் வீட்டுக்கெல்லாம் என்னென்ன அவரெல்லாம் வெட்டி கொண்டுருவான் குத்துருவாங்கலாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். அவர் ஒரு நல்ல மனுஷன். இப்போ வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி அவங்களும் எனக்காண்டி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ ஊழியத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. அப்படி நிறைய பேர்ட்ட யார்ட்டெல்லாம் சின்ன சின்ன மனுஷங்க மக்கா இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், உன்னை ஏசின தப்பு தான் அப்படிலாம் சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க இந்த பசங்க. இப்படி இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, குமார்னு ஒரு தம்பி உண்டு, என் ஃப்ரெண்டு. அவனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குமார் வந்து என்ன பண்ணிட்டான்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டவருக்கும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல்ல என் கையில் டிராக்டை தூக்கி கொடுத்துட்டாப்ல. அது ஒரு 5 லாங்குவேஜ். அந்த 5 லாங்குவேஜ் எப்படி டிராக்டர் கொடுக்கணும்னா, பாம்பேல உங்களுக்கு தெரியும் பல மொழி மக்கள் இருப்பாங்க, அதில் படிக்கவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் முதல்ல போய் கேட்கணும், உங்களுக்கு படிக்க தெரியுமான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எந்த மொழின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த டிராக்டை நம்ம எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து இல்லை இயேசுவை பற்றி எழுதியிருக்கோம், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதான் இவ்வளோதான் வேலை. நானும் சந்தோஷமாக என்னுடைய கைப்பை அண்ணா இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கைப்பை அப்பமே உண்டு.
அதுதான் வேலையை கொண்டு போவேன். அதில் நிரப்பி வச்சுட்டு போனேன். இதான் நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக போனேன். ஐயா அன்னைக்கு வாங்கி கொண்டு போன தைரியம் கொடுக்கறதுக்கு வரல. கொடுக்க தைரியம் வரல. எப்படி டிராக்டர் தூக்கி இதில் இயேசுவை பற்றி இருக்கும் நீங்கள் படிங்க அப்படின்னு எப்படி கொடுக்க வரமாட்டேங்குது. போயிட்டேன். சரி ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துடலாம். நைட் 7 மணி இருட்டு வர கொடுத்துடலான்னு. அப்போவும் தைரியம் வரல. அப்போ தான் நினச்சிட்டு வரேன் வீட்டுக்கிட்ட, நம்ம எவ்வளோ ஊழியக்காரங்களை திட்டியிருப்போம். நான் ஊழிஞ்சே வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளால் ஒரு டிராக்ட் கொடுக்க முடியல, ஊழியக்காரங்களை பேசக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நேராக வீட்டுக்கு போனேயா, முழங்கால் போட்டேன். ஏசப்பா, ஊழியர்களுக்கு விரோதமாக ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசினேன், என்னுடைய பாவத்தை மன்னிங்க. அழுதேன். மறுநாள் 3 டிராக்டர் கொடுத்தேன், கைப்பிரதி 3 கைப்பிரதி கொடுத்தேன். அடுத்த நாள் 13, அடுத்த நாள் 26, அப்படியே கூடிட்டு அப்புறம் கவுண்டிங் வைக்கல. இப்போ நீங்கள் அது வந்து வீடு வீடாக போய் கொடுத்தீங்களா, இல்லை ரோட்டில் வர போகிறவங்க? ரோடுகளில் வர போகிறவங்களுக்கு, பிறகு வீடுகளில் திருவாவும் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிறகு என் கூட 2-3 பசங்களையும், சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி அவங்களாம் ஊழியத்தில் இருக்காங்க. கருத்தருக்குள்ள பெரிய லெவலில் வந்துட்டாங்க. அவங்களாம் ஊழியத்துக்கு இருக்காங்க. நாங்கள் போய் ஒவ்வொரு திருவிழாக்களில் ஒவ்வொரு மக்கள் கூடுகிற இடங்கள்லாம் டிராக்டர் கொடுத்து அப்படி சந்தோஷமாக வரும்போது வடப்போ வாங்கிட்டு வந்து அந்த நாட்கள் சந்தோஷமான ஒரு நாட்கள் அப்படி கொடுத்துட்டு அதில் ஒரு சந்தோஷம். அப்படி இதில் இது டிராக்டர் இது ஒரு ஊழியம். இதில் இன்னொரு தம்பி என்ன பண்ணாப்புல, மெல்வின் ஒரு தம்பி, இது டிராக்டர் கொடுக்க ஒரு ஊழியமாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது ஒரு அருமையான ஊழியம் வா அப்படின்னு சொல்லி என்னை சிறுவர் மத்தியில் ஒளிஞ்சியை கூப்பிட்டு போனாங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் பாம்பேயில் பிளாட்ஃபார்மில் டென்ட் அடித்து உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைகளை ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு வரும், பாட்டெலாம் சொல்லி சண்டே ஸ்கூல். இப்போ ஹிந்தியில் தான் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க? ஆமாம். அப்போ வந்து பாம்பேயில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க? அப்போ எனக்கு சரியாக ஹிந்தி தெரியாதுயா. ஆனால் அந்த மெல்வின் நல்ல பேசுவாப்புல, ஹிந்தி பேசுவாங்க. அவங்க சப்போர்ட்டு. அடுத்தது எனக்கு ஹிந்தியில் ப்ரேயர் பண்ணவே தெரியாது. அப்போ ஒரு தங்கச்சிட்ட, ஏம்மா எனக்கு எப்படியாவது, அவங்க ஹிந்தி ஸ்கூலில் படித்தாங்க, அவர் மராட்டி மீடியமில். அவங்க இப்போ நார்கூரில் தான் இருக்காங்க. அவங்க பேர் மணி. அவங்ககிட்ட எனக்கு ஹிந்தியில் ஜெபம் பண்ணக்கு மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்களேன் எப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஒரு பேப்பரில் ஹிந்தியில் எழுதி கொடுத்தாங்க. தமிழில் எழுதி கொடுத்தாங்களா, ஹிந்தியில் எழுதி கொடுத்தாங்களா? ஹிந்தி ஜெபத்தை தமிழில் எழுதி கொடுத்தாங்க. சரி. அதை நான் மனப்பாடம் பண்ணி அந்த ஹிந்தி சண்டே ஸ்கூல்லாம் போய் அப்படியே படித்தேன். அப்படி ஏன்னா அவ்வளோதான் தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் சண்டே ஸ்கூலில் போய் ஒரு ஜபந்தம் பண்ணீங்க. ஹிந்தி அவங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் சாங் பண்ணுவேன். பிறகு பாட்டு நானே தமிழ் எழுதி அவங்கள ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்போ சொல்லி அப்படி பாட்டு நானே எழுதி அப்படி பாடுவேன். அப்புறம் தமிழ் சண்டே ஸ்கூலுக்கும் போவோம். தமிழ் பாட்டு, தமிழ் கதைகள் அப்படி சொல்லுவோம். எல்லாமே தமிழ் ஹிந்தி. இப்போ இது செய்யும்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டே தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் வந்து ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள், ஒரு 6-7 மாதம் அவ்வளோதான். அந்த தம்பி என் கூட உழைத்து வந்த தம்பி மெல்வின் ஒரு சகோதரர் இப்போ ஆண்டோட்ட போயிட்டார் அந்த டைமில். அதுக்கு பிற்பாடு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு காணிக்கை பிரிக்க கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, பிசி எவாஞ்சலிக்கல் மிஷன் சொல்லி ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு காணிக்கை பிரிக்கிறதுக்கு என் கூட ஒரு ஜோடியை போட்டு அதுக்காக காணிக்கை பிரிக்கிறதுக்கு டெய்லி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து அப்போ தான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒரு அண்ணன் அசோகன், மோசஸ் அசோகன் சொல்லி ஒரு சார் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஒழுக்கத்துலையும் அவங்களே பைபிள் சுட்டி கொடுப்பாங்க. காலை ஜெபம் எங்கள் சர்ச்சில் தான் முதல்ல நான் காலை ஜெபத்தை ஒரு அண்ணன் ஏடி ராஜன், அவங்க என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன், அவங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க. காலையிலே கட்டாயமாக எழுப்புவாங்க, தண்ணி கோரி ஊற்றிடுவாங்க. ஆமாம், குளிருக்கு முழுதும் படுத்துனா போர்வையெல்லாம் இழுத்து போட்டு தண்ணி கோரி ஊற்றிடுவாங்க. எந்தில்ல ஆட்கள் ஆத்துமாக்கள்லாம் நரகத்தை பார்த்து போயிட்டு இருக்கு, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன மட்டும் இல்லை, என் கூட படுத்துருக்கு எல்லா நண்பர்களும் எழுப்பி விட்டுருவாங்க. சர்ச்சில் எழுப்பி கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண வைப்பாங்க. இப்போ நான் தூக்கத்தில் ஜெபம் பண்ண வைப்பேன். அப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நேர்முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நேர்முழங்கால ஒரு நாள் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். நேர்முழங்கால நின்று தூங்கினா என்ன நடக்கும்? விழுந்துட்டீங்க. அப்போ அங்கே இருந்து அண்ணன் சொல்கிறாங்க, டேய் இம்மடா சரிஞ்சிட்டுதா அப்படின்னு சொல்லாங்க. அப்படி இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தான் கஷ்டம். பைபிள் எப்படி நீங்கள் படிச்சீங்க? அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே, அந்த தனி ஜெபம் முடிஞ்ச உடனே சர்ச்சில் சைடில் கூடி உட்காந்து அந்த அண்ணன் தான் டெய்லி ஒவ்வொரு சாப்டர் எடுத்து
எல்லாரையும் லைனாக 2 வசனம் படிக்க வச்சு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, பைபிளை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி பைபிள் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நானே ஒரு பைபிளை வாங்கி பைக்கில் வச்சு எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படியே படித்து ஒரு மீட்டிங் விட மாட்டேயா, எங்கே மீட்டிங் போட்டாலும் போயிடுவேன். அதுவும் கன்வென்ஷன்னா கண்ணை மூடிட்டு போயிடுவேன். டெய்லி யாருக்கு ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு மட்டும் டெய்லி ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு உபவாசம் கூட விட மாட்டேன், ஒரு கன்வென்ஷனை விட மாட்டேன். எங்கெல்லாம் ஏன்னா எனக்கு சொல்லி தந்த அண்ணா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு. அதனால் எங்கே போயிடுவேன், எல்லா இடம் போய் வசனம் வசனம் கேட்டு 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 அப்படியே அது மாதிரி சத்தியத்தில் உள்ள சர்ச்சு உள்ள இருந்தோம். அந்த மாதிரிலாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. சர்ச்சில் வந்து வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே வளர்ந்தேன். அப்படியே வளர்ந்து அதுக்கு பிற்பாடு நானே பைபிள் படிக்க ஆரம்பித்து நிறையா மூலிகளோட ஐக்கியத்தில் கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அங்கே கற்றுக்கிட்டுறது, அப்படியே வளர்ந்து பைபிளை கற்றுக்கிட்டேன். அதற்கு பிற்பாடு ஊருக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். எவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் கழிச்சு ஊருக்கு வந்தீங்க? ஒரு வருஷத்தில் வந்துட்டேங்க. சரி, ஒரு வருஷத்துல வந்துட்டேன். உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஊரில் வந்து என்ன பண்ணீங்க? ஊரில் வந்து ஜெபக்குழு நடத்தினேன் ஃபஸ்ட்டு. இப்போ அங்கே டெய்லர் வேலை பார்த்தீங்களே, ஆமாம். இங்கே வந்து என்ன பண்ணீங்க ஊரில் வந்து? இங்கே ஊருக்கு வந்து டெய்லர் வேலை பார்க்கல. ஊருக்கு வந்து சென்னையில் போய் கொஞ்ச நாள் டெய்லர் வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கனால அந்த வேலையில் என்னால் நிலையாக நிற்க முடியல, மனசு ஒத்துக்கிட்டேன். எவ்வளோ நாள் இருந்தீங்க சென்னையில்? ஒரு வாரம். முடியல. அப்போ அதுக்கு நல்ல சம்பளம் தான் அப்பவுமே. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாடு வந்துட்டீங்க. ஒரு வருஷத்துல தமிழ்நாடு. சென்னையில் ஒரு வாரத்துக்கு மேலே நிற்க முடியல வேலையில். அப்புறம் உங்களுக்கு திருநெல்வேலிக்கே வந்துட்டீங்க. ஆமாம், எங்கள் சொந்த ஊருக்கே வந்துட்டேன். சொந்த கிராமத்துக்கு போச்சோடு தான் ஆண்டவர் அனுப்பி வச்சார். அப்போ அங்கேயும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது 3 பேர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஒரு ஊழியர் என் கூட இருந்த ஒரு ஊழியர் சொன்னாப்புல. பிறகு இன்னொரு அண்ணன் லாசர் ராஜன் ஒரு அண்ணன், அவங்க ஊழியத்தில் தான் இருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் ஜட்சன் ஆப்ரஹாம் இப்போ ஐயா வந்து சொன்னாங்க, தம்பி அந்த கிருபை ஸ்வீட்ஸ்னு சொல்லி அவங்க ஒரு கேக் போட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உனக்கு தந்துடுறேன், பாம்பே ஃபுல்லாக நீ வந்து கேக்கு சேல் பண்ணு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்க, ₹1 தரேன்டா நீ, நானே உனக்கு தரேன். அப்படின்னா சொன்னேன், இல்லைண்ணே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய வேலை தாரங்க, நீ வேண்டாங்க அப்படின்னு சாதாரண சொல்கிறேன். வேண்டாம், ஜோம் பண்ணுங்க எனக்காண்டி அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு சோத்ரம் அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் சொன்னேன், அவர் கூப்பிட்டா ஏண்டெல்லாம் சொல்கிறார், உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறாரு? நான் எப்போவுமே அப்படி உங்களுக்கே தெரியும், நான் உங்கள்கிட்ட அப்படி தான் பேசுவேன். அப்படி கூடுதல் ஏண்டலாக கூப்பிடணும், உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறாரு அப்படி இல்லை, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பேயில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நான் அவங்கள சந்திக்கலை. ஆனால் அவங்க எழுதி கொடுத்த பாட்டுலாம் என் வீட்டில் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த பிரீதா ஜட்சன் அவங்க பரிசுத்த ஆத்மோடா இப்போ சக்தி பகர்நிறை நீ சக்தி நாக்கு அப்படி இந்த தெலுங்கில் எழுதி கொடுத்தாங்க. அந்த பாட்டு இப்போது நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். அப்படி ஆவிக்குரிய சில ஆலோசனைகள் கொடுத்து என்னை ஆண்டவர்க்குள்ள நிறைய பேர் வளர்த்து விட்ருக்காங்க. அதில் அமிர்தம் மிஷினரி அம்மான்னு சொல்லி ஒரு அம்மா ஓய்யாங்குடி சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படி நிறைய பேர் அப்படி மோர்தன் அப்படியே என்னை ஆண்டவர் வந்து என்னை உருவாக்கக்கு வந்து அப்படி நிறைய பேரை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுலேயும் ஒரு நபர் நீங்கள். ஆமாம், ஏன்னா உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்து இல்லை, இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்த கதை முதல்ல முடிச்சிருவோம். இப்போ அவங்க சொன்னாங்களா, இதுக்கு பிற்பாடு அங்கே ஒரு இடத்துல ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கு. இப்போ நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனோம். ஃபாஸ்டிங்கில் தான் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு 15 இட்லியை முழுங்கிட்டு 15 இட்லி இல்லையா, நான் வேலை 16 வயசுலலாம் 60 இட்லி சாப்பிடுவோயா. தோத்துரும். இந்த நைட் ஹோட்டல்னு உண்டியா, 15 பைசா 25 பைசா தான் அந்த நாட்களில் இட்லி ரேட். 93 92லலாம். இப்போ 92 நான் 10th முடித்த இயர். அப்போது 15 பைசா 25 பைசா நைட் ஹோட்டலில். ஒரு தட்டுக்கு வந்து 15 இட்லி தாராளமாக இருக்கும். அப்படியே ஒரு தட்டில் உள்ள துணியை கொண்டு வந்து அப்படி கொட்டிட்டு போவார். அப்படி 4 தடவை கொட்டுவார். இதுக்கு இடம் ஆம்லேட்லாம் போகும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கபடி விளையாட போவோம். அந்த மாதிரி அப்போ 15 இட்லிங்கிறது ஒரு இப்போ வந்து கவுண்டிங் கம்மி தான். அதனால் சாப்பிட்டுட்டு போய் 11 மணிக்கு உபவாசம் கூட்டம். நான் 9 மணிக்கு சாப்பிட்டு போயிட்டு 11 மணிக்கு தானே போனோம். கொஞ்சம் அப்படியே இருப்பு சாஞ்சிருப்போன்னு வீட்டில் என் ரூமில் சாஞ்சிருந்தேன்.
அப்போ தான் ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. இது எங்கே? திருநெல்வேலியில்? பாம்பேல. எல்லாமே பாம்பேல தான் நடக்குது எனக்கு. தாராவியில், பாம்பேல அக்செப்ட் தாராவியில் தான் நடக்குது எல்லாம். இப்போ சத்தம் கேட்கு, உன்னை கொண்டு என்னிலும் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு வருது. என்னடா திடீர்னு யாரடா இப்படி நம்மளை கிண்டல் பண்ண பேசுதா அப்படின்னு கதை திறந்து பார்க்க ஒருத்தரும் இல்லை. ரெண்டாவது நம்மளே கள்ளத்தனம் பண்ணி பாசிட்டிவ் பிரேயரில் 15 இட்லியை முழுகிட்டு வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறமும் அதே சவுண்டு என்ன இப்படி கேட்குது. ஆனால் பட் இது பைபிளில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் 3 டைம் கேட்டது. அப்புறம் எனக்கு பயம் வந்துட்டு, சரி நம்ம ஜெபம் பண்ண போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிறப்பிட்டு ஜெபம் பண்ண இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் ஜெபம் நடத்துகிற ஆள்கிட்ட போய் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், உபவாச கூட்டத்தில் சாப்பிட்டு வர்றது பாவம்தான், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், சாப்பிட்டு வர்றது பாவம்தான், நான் சாப்பிட்டு வந்துட்டேன், உபவாச கூட்டத்தில் இருக்கலாமா? எல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு காதில் தெளிவாக ஒரு சத்தம் கேட்டுதியா அப்படின்னா, அது மனப்பிரமையாக இருக்கும் அப்படின்னாரு. ஐயா மனப்பிரமைன்னு சொன்னால் எனக்கு நான் கிறுக்கனா? நான் தெளிவாக கேட்டுன்னு சொல்லுறேன், கதவெல்லாம் திறந்து யார் சத்தம் கொடுத்து பேசுகிறான்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் மனப்பிரமையாக இருக்குன்னு சொல்லுறீங்களே அப்படின்னு. இல்லை மனப்பிரமையாக தானே இருக்கும், சில பேருக்கு அப்படி தோணும் அப்படின்னா. அவர் கடைசி வரை எனக்கு கேட்ட சத்தத்தை அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, கடைசி வரை பண்ணலை. அவர் பண்ணனா என்ன, பண்ணட்டா என்ன. ஆனால் ஜட்சன் ஆபிரகாம் அன்னைக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை கர்த்தர் பேசுனதான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் பைபிள் படிச்சேன்ல, அப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் வந்து என்ன அன்னைக்கு அந்த ஆண்டவர் பேசினார், அப்போ ஏதோ நம்மளை கொண்டு செய்ய போகிறார் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் முழு நேரமாக இல்லை, பார்ட் டைமாக ஒப்பு கொடுத்தேன். அப்போ அதுலேயும் 2-3 அப்போ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணேன். சில பேருடைய பிரசங்கம், தற்போதைக்கு திருநெல்வேலி பிஷப்பாக இருக்கக்கூடிய ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் அவங்களுடைய பிரசங்கம் அந்த நேரத்தில், அதில் என்னுடைய ஆய்க்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதல் கொடுத்தது. அதுக்கப்புறம் டாக்டர் புஷ்பராஜ் அவங்களுடைய மருமகன், அவர் கிடையாது, புஷ்பராஜ் கிடையாது, அவருடைய மருமகன் பிரபு சிங், அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பிரபு சிங்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பிரசங்கம் எனக்கு வந்து எனக்காகவே கர்த்தர் பேசின மாதிரியே இருந்தது அந்த நாட்கள். 2000 இந்த கேம்பில் எனக்காகவே பேசின மாதிரி இருந்தது. அப்படி தான் நான் ஊழியத்துக்கு தன்னார்வமாக என்ன முழு அதான் பார்ட் டைமாக ஒப்பு கொடுத்தேன். அப்போவும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே ஆண்டவருடைய முழு நேர அழைப்பு இருக்குங்கிறது எனக்கு உறுதிப்படுத்தப்படுது. அப்பவும் சொல்கிறேன், ஆண்டவரே நான் வேலை செஞ்சு என் அத்தியாவசிய தேவைக்கு போக மிச்சத்தெல்லாம் உழைத்து கொடுத்துருதேன். ஆண்டவர் என்ன பேசுகிறார், எனக்கு நீ தான் வேணும், பணம் வேண்டாம், அக்கௌண்ட்டு குப்பையில் போடு, இப்படியே என் மனசில் உணர்த்தப்படுகிறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எப்போவுமே திமிராகவே வாழ்ந்து பழகி போச்சு. யார்கிட்டையும் போய் சிரித்து பேசவோ இது பண்ணவோ அப்படின்னு தெரியாது. அதனால் ஊழியத்துக்கு வந்தால் என்ன செய்வோம் எப்படி அப்படின்னு ஒரு அது ஒரு அவிசுவாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தனால முழு நேரமாக ஊழியத்துக்கு வரவும் மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது. நல்ல சம்பளம், சரி கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இவ்வளோ கெத்தாக இருந்துட்டு எப்படி நம்ம விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு போய் 4 பேர் சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து நம்ம உயிரை வாங்க தான், ஏன் வேலை செய்ய சோம்பரப்பட்டு நம்ம கறி வலிச்சு போய் ஊழியன்னு சொல்லிட்டு அலையுதான் அப்படின்னு நம்மளை கேவலமாலாம் பேசுவாங்க. நம்ம யாரையாவது நம்மளை முடித்தாலே எட்டிட்டு அடிச்சிருவோம், இப்படிலாம் கேவலமாலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊழியத்துக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துறாரு. திடீர்னு என்ன ஆகிட்டு அப்படின்னா உடல்நல சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய நண்பர்கள்லாம் இவன் இங்கே இருந்தால் செத்து போயிடுவான்னு சொல்லி, என்ன மஞ்சள் காமலை வந்துட்டு, இங்கே இருந்தால் செத்து போயிடுவான்னு சொல்லி, ஏன்னா படுத்த இடம்லாம் மஞ்சள் ஆயிரும், உடம்பு பூரா மஞ்சள். அப்படி பேக் பண்ணி என்னை அனுப்பி விட்றாங்க ட்ரெயினில் வந்து எல்லாத்துக்கும் சுவிசேஷன் சொல்லும்போது உடம்புல தெம்பு இருக்குது, அது முடிஞ்ச உடனே பலவீனமாயிருவேன். சுவிசேஷன் சொல்லும்போது பலம் வந்துடுது, முடித்த உடனே பலவீனமாயிருது. என்ன எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன், ஊருக்கு வந்து பலவீனமாக தான் இருக்கேன். எங்கெல்லாமோ போய் பாபநாசம் அங்கெல்லாம் நெய் வேலைலாம் போய் மருந்து மஞ்சள் காமலைக்கு மருந்து குடிச்சு பார்த்தோம்,
நெய் வேலை போனோம் சரியாகல, பாபநாச போய் பிறந்து குடிச்சும் சரியாகல, மஞ்சள் காமலை சரியாக மாட்டேங்குது. அப்போதான் வீட்டில் மாடியில் போய் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதை நான் உன்ட்ட சொல்லிட்டேன்னா உனக்கு தெரியாதா, நீ ஏன் வேலை செய்ய தான் உன்னை நான் அழைச்சிருக்கேன், நீ வா. அப்போவும் நான் டிமாண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஊழியர்களுடைய பேர் கண்டிப்பாக அப்போ உங்களை எனக்கு தெரியாது, தெரிஞ்ச உங்கள் பேரையும் சொல்லியிருப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது தினகரன் ஐயா, மோகன் சிலாசரஸ் அப்படின்னு சில பெரிய பெரிய ஆட்கள், அவங்க மூலமாக அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி இந்த புத்தகத்தெல்லாம் படிப்பேன். சில டிவி செய்திகளில் பார்த்துருக்குறேன். தினகரன் ஐயா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அவங்கள மாதிரி அற்புத அடையாளம் நடந்தால் தானே நான் ஊழியத்துக்குன்னு மக்கள் ஒத்துக்கிடுவாங்க ஆண்டவரே. அதனால் நான் ஊழியத்துக்கு வந்தால் என்னை கொண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் டீலிங் பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறே, எந்த ஊழியக்காரன் உத்தமமாக இருக்கான், நான் பார்க்கவும் பூரா அயோக்கியனாக இருக்கான். முத அதான் அந்த பிரச்சனை. நான் அவன் ஐக்கியமாக இருக்கான், இவன் ஐக்கியமாக இருக்கான், நான் அது ஒரு 10-15 பேரை சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், யார் எப்படி இருக்கான்னு பார்க்க நான் உன்னை கூப்பிடலை, எனக்காக நீ ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்க முடியல, அதை விட்டுட்டேன். அப்போது இவங்கள மாதிரி அற்புத அடையாளம் நடக்கணும், அப்போ தானே மக்களை என்ன ஏற்று விடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு எதை எப்போ செய்யணும் எனக்கு தெரியும், இப்போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன்டா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அதான் போ, நான் இருக்குல்ல போ. அதெல்லாம் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து, அதுக்கு முன்னால் ஒன்றுக்கு இருந்த ரத்தமாக போச்சு, மஞ்சள் மாதிரி ரத்தமாகிட்டு. வெளியே வந்து இடத்துல ஒன்றுக்கு இருக்கேன் பன்னீர் மாதிரி சுத்தமாக பியூர் ஒயிட் ஆகிட்டு. ஓ, ரத்தமாக போன சிறுநீர் வந்து ஒரே நாளில் ஒரு ஜபத்தில் அது நார்மலாக போக ஆரம்பிச்சிச்சு சிறுநீர். உப்பு கொடுத்த உடனே நார்மல் ஆகிட்டு மஞ்சள் காமால ஒரே ஜபத்தில் எல்லாமே மாறிடுச்சு. நீங்களா உப்பு அவ்வளவு நாள் மருந்து எடுத்து மாறாதது, ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்புக்கு உப்பு கொடுத்த உடனே எல்லாம் மாறிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இல்லை, நீங்கள் ஊழியத்துக்கு இப்போ ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆமாம், மிஷினரி ஊழியம் அப்படின்றது எப்படி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஐயா, அங்கே சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போதே இந்த எஃப்எம்பிபி ப்ரேயர் ஜெபக்குழுக்கு கூப்பிட்டு போவாங்க. எஃப்எம்பிபி நைட்டு இரவு ஜெபத்துக்குலாம் அண்ணன் கூப்பிட்டு போவாங்க, ராஜன் அண்ணன். அப்போ மிஷினரிகள் படுற பிரச்சனைகள் சந்திக்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், அது ஒரு பாரம். அடுத்தது நான் பிசி அவஞ்சிருக்க மிஷனுக்கு ஒரு காணிக்கை பிரச்சனை, அந்த ஃபீல்டுக்கெலாம் போயிருக்கேன், அங்கே போய் ஒளிஞ்சிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? மகாராஷ்டிராவிலே மிஷினரி ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க? ஆமாம், கோலாப்பூர் மல்காப்பூர் அந்த ஏரியா. அந்த ஒரு இது, ஏன்னா மிஷினரிகளை பற்றி நிறையா செய்திகள்லாம் கேட்டிருக்கோம்லாம். மிஷினரிகள்லாம் அந்த சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்க வருவாங்கல்லாம், அதை கேட்டு அவங்க சொன்ன அந்த இது. ரெண்டாவது ஆத்ம பாரம் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு. வேலைக்கு போகிற வழியில் ஒவ்வொருத்தர் பண்ணுற காரியம்லாம் பார்த்து இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் வேலைக்கு போறிய அப்படின்னு அந்த என் உள்ளத்தில் பேசுவாராண்டவர். அதனால் அந்த பாரம் எனக்கு உள்ளே வந்துச்சு. அதனால் இப்போ வேலைக்கு போவேன், திருப்பி வந்துடுவேன், சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போது ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு அந்த நேரத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை நடந்தது 99. கிரகாம் ஸ்டெயின்ஸ்னு ஒரு ஐயா, அப்போ தான் நான் சர்ச்சுக்கு வந்த புதுசு, ஆனால் ரசிக்கப்படலை. அந்த டயத்தில் தான் 99 2000 தான் என்னுடைய ரட்சிப்பு நடக்குது. 99 என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. அப்படி தொடர்ந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த நேரத்தில் கிரகாம் ஸ்டெயின்ஸையும் நினைச்சிடறாங்க ஒடிசாவில் உயிரோட பிள்ளைகளை தீ வச்சிருச்சு. அந்த நிகழ்வுகள்லாம் அப்படி வருது, இந்த பாரம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணும் மேப்பில். ஸோ அப்படி அதிகமாக ஜெபம் பண்ண அனைத்து மாநிலங்களுக்கும் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு போயிட்டாரியா. இன்றைக்கி அவைகளில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ ஊழியம் நடந்து ஞானசாரம் கொடுத்து நிறைய சபைகளையும் உருவாக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அதான் மிஷினரி பாரம் அன்னைக்கே உருவாயிடுச்சு. ரசிக்கப்பட்ட மிஷினரி இப்போ பாரம் அப்படின்றது வேற, அழைப்புன்றது வேற. இப்போ பவுலுக்கு வந்து இஸ்ரவேல் மக்களை பற்றி பாரம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அவனை வந்து புறஜாதிகளிடத்தை தான் அனுப்பினார். இப்போ மிஷினரி ஊழியந்தான் அப்படின்றத எப்படி நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்தோம்ல ஐயா, ஊருக்கு வந்து நிறையா வாலிபர்கள்லாம் அங்கங்கே கூட்டி ஜெபம் பண்ணுவோம். ஏன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சாயரபுரத்தில் இந்த போப்ஸ் காலேஜில் வந்து கூட சில ஆண்டுகள் வாலிபர் தம்பிமாரும் கூடி ஜெபம் பண்ணியிருக்கோம்.
ஆமாம். அப்போ கூடி நிறைய பேருக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த தைரியத்தை உற்சாகப்படுத்துகிற அப்படி அதில் நிறைய பேர் உற்சாகம் அடைஞ்சு உலகத்துக்காக கொடுப்போம். இப்போ இங்கே வந்து நீங்கள் சாயர்புரம் போப் காலேஜில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க. எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய டைம் வந்திருக்கிறேன். ஓ, என் மருமகன் வந்து இப்போ இங்கே படிச்சுட்டு இருந்தாப்புல. ஓ, அதனால் அந்த ஜெபக்குழுவில் அதில் நீங்கள் பங்கெடுத்தீங்க? அதில் வந்து நான் இது பண்ணுவேன். அப்போ தான் உங்களை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது தான், தம்பி கிறிஸ்டோபர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் தான் இங்கே நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்க விஷயத்த சொல்லி, பைபிள் ஸ்டடியில் என்னடா பைபிள் ஸ்டடி நான் இல்லை, இப்போது நீங்கள் எப்படி மிஷினரி ஊழியத்தை ஒரு உறுதிப்படுத்தி அதை எப்படி அதை பார்த்துட்டு இதை பார்ப்போம். சரி. இப்போ ஜெபக்குழுக்கள் அங்கே பண்ணும்போது இப்போ எங்களிலேருந்து சில தம்பிமார் வந்து மிஷினரியாக தரிசனம் பெற்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்களை உங்கள் நண்பர்களா? தம்பிமார் என்னுடைய நண்பர்கள்னால் ஓரளவு என் வயதுக்கு ஒத்த பருவமாக இருக்கணும். இதனோட ஒரு 5 வயசு கீழே உள்ள தம்பிமார்னா ஆவிக்குரிய தம்பிமார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களை வட இந்தியாவுக்கு அனுப்பி வைங்க. அப்போ சில நீங்கள் ஒரு குழு நடத்திட்டு இருந்தீங்க, ஜெபக்குழு. அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஜெபக்குழு நடத்தும். புதுக்குடியில் ஒரு ஜெபக்குழு யூத் மீட்டிங் நடத்துவோம். அங்கே மீட்டிங் நடத்துவோம். சேர்மதேவியில், எங்கள் ஊரில், சடைமங்குளத்தில், விகேபுரத்தில், கடையத்தில் அப்படின்னு சில நிறைய கிராமங்களில். இப்போ நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது பற்றி உங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்க? எங்கள் வீட்டில் யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக வரவேற்றாங்க. அதனாலும் பிள்ளையோட எதிர்காலம் இவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாத எப்படி அப்படின்னு யோசித்தாங்க. எங்கள் அப்பா நல்ல வேலையை தொலைச்சிட்டு இருக்கல, ஊழியம் நிலையதுன்னு அப்போலாம் திட்டினாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணல அந்த டயத்தில். ஆனால் அதுக்கு பிற்பாடு நம்ம கிதியோன் பாகால் பலிபீடத்தை உடைச்சி போடும்போது வீட்டில் எதிர்ப்புன்னு சொல்லி தான் ராத்திரி போனான். ஆனால் ஊராரெலாம் வந்து நின்னும்போது அவள் அப்பா பாகால் தெய்வமானால் அது வந்து நினைச்சிட்டோம் சண்டை போடட்டும்னு சொல்லி கிதியோன் சைடில் இருந்தாங்களா. அதே மாதிரி நான் ஊழியம் செஞ்சு ஊரில் பிரச்சனையாகி ஊருக்காரங்களாம் ஏற்று வரும்போது எங்கள் அப்பா என் சைடு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இந்த ஜெபக்குழுவில் வந்த உங்கள் தம்பிமாரெலாம் மிஷினரி அழைப்பு பெற்று எங்களை மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பி வைங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க. அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஜோம் பண்ணி சில ஸ்தாபனத்தோடு தொடர்பு கொண்டோம். இப்போ அதனால் இப்போ இந்த மாதிரி சில மிஷினரி ஸ்தாபனங்களில் நீங்கள் சேர்த்து விட முயற்சி பண்ணீங்க, மிஷினரி அழைப்பு பெற்ற உங்கள் ஆவிக்குரிய தம்பிகளை. ஆமாம். ஆனால் அங்கே சேர்க்க முடியாது. அது ஒரு காரணம். சிலர் ஒரு படிப்பு நிறைய தம்பிமார் படிக்கலை. 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அப்படி இருந்தாங்க. இப்போ படிப்பு எல்லாமே ஓரளவு 12th குவாலிஃபைடாக கேட்குறாங்க. அப்போ 12th நானே 10ஆம் கிளாஸ் தானே. ஆமாம். அதனால் 10ஆம் கிளாஸும் ஃபெயிலு. அது ஒன்று அவ்வளோ நல்ல பயம்ல. படிப்பு ஒரு காரணமாக இருந்தனால நிறைய பேரால் போக முடியல. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பிடிஹெச் படிச்சுட்டீங்க, இப்போ எம்டியூ படிச்சுட்டு இருக்கீங்க. ஐயா, தாவீதை முதல்ல வரும்போது அவனுக்கு யுத்த ட்ரெஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை, சூட் ஆகலை. யுத்தத்துக்குள்ள வாளுகள் எதுவுமே அவனுக்கு சூட் ஆகலை. அவன் உண்டிகோல் தான் எடுத்துகிட்டு போனாப்புல. ஆனால் அதே தாவீது வளர்ந்த பிற்பாடு சொல்லுதான், வெங்கல வில்லும் என் புயத்தினால் வளையும்படி செய்கிறீர், என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீர். அதே நிலைமையில அவன் இல்லை. ஸோ நான் அன்னைக்கு 10 ஃபெயிலு. ஆனால் இன்றைக்கி இப்போ உங்கள்கிட்ட எம்டிஹெச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, பெண்டிங் இருக்குது. அதனால் அதே நிலைமையில் நான் இன்றைக்கி இல்லை. மாற்றிட்டார். ஒன்றுமே தெரியாதவன ஆகினால நீங்களே அவங்கள அனுப்பணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ படிக்காதவங்க ஊழியம் செய்ய முடியாதா அப்படின்னா, அப்போ ஏன் செய்ய முடியாதா, அப்போ நீங்கள் போங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நண்பர்கள், அந்த பாம்பேயில் அந்த டயத்தில் ரசிக்கப்பட்டிருந்த என்னுடைய நண்பர்கள் ஒரு நோட்டு போட்டு ஆளுக்கு 20-30 ரூபான்னு எடுத்து மொத்தமாக அப்படி சென்று. இப்போ அவங்க தரிசனம் பெற்றவங்களே எந்த இடத்துக்கு போகணுன்ற இதையும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போது எங்களுக்கு வந்து மோசன் தரிசனம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆன பொருளாதார உதவி மட்டும் நீங்கள் எழுப்பி கொடுத்தீங்க. பொருளாதார உதவி இல்லை, ஆவிக்குரிய ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நம்ம தானே. இல்லை, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர. ரட்சிப்புக்குள்ளே அவங்க வேறு, இப்போ ஒரு தம்பி ஸ்டீஃபன்லாம் இருக்காங்க, செல்வின் சுப்பிரமணிய ஐயா மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. தம்பி கிறிஸ்டோபர் அவங்க சிலத்திர பாச சர்ச் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. அவங்க ரசிக்கப்பட்ட வெவ்வேறு சபையில் இருந்தாலும் இந்த ஃபெல்லோஷிப், இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்து கூடி ஜெபம் பண்ணும்போது தான் ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ ஒப்பு கொடுத்து அப்படி போகும்போது தான்
இன்னும் நிறைய பேர் என் மூலமாகவும் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எனக்கு நிறைய பேர் இருக்கிறனால அவ்வளோ பேர் பேரையும் சொல்ல முடியாது. அவங்களாம் பிற்காலத்தில் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்கள் அந்த குழுக்களில் கூடி அந்த வாலிபர் குழுக்களில் ஜப குழுக்களில் பங்கெடுத்த தம்பிமாரு அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார உதவியும் எழுப்பி கொடுத்தீங்க, ஒரு ஆவிக்குரிய நடத்தலும் கொடுத்தீங்க, ஆவிக்குரிய சப்போர்ட்டும் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து போய் ஊழியம் செஞ்சு நீங்களும் அங்கே போனீங்க ஃபீல்டில் போய் அப்பப்போ அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க கூட சேர்ந்து ஒளிஞ்சுவேன், அவங்க கூட தங்கியிருப்பேன், அவங்க கூட சேர்ந்து ஒளியும் செய்து அவங்க கூட தங்கியிருந்து. அது அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இதுக்கு முன்னே கிடையாது, மிஷனரி பயிற்சி எதுவுமே கிடையாது. ஆண்டவரே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணது அப்படிதான். ஆனால் இப்போ உள்ள எடுக்கிற எல்லாரையுமே என்ன செய்யறாங்கன்னா அவங்ககிட்ட ட்ரெயின் பண்ண அனுப்புகிறேன். ஒவ்வொருத்தர் கீழே ஒரு 6 மாதம் இருந்து கலாச்சாரம் மொழி எல்லாம் படித்து அதுக்கப்புறம் அவங்க விரும்பின ஸ்டேட்டில் கொண்டு வைக்கிறோம். ஸோ அப்படியே ஆண்டவர் நடத்திட்டு வராங்க. சரி, அது அப்படி தான் இந்த ஜீத்துன்ற மிஷனரி சங்கம் அப்படி தான் உருவாச்சு. ஆமாய்யா. ஒரு நீங்களா யோசித்து திட்டமிட்டு செய்யலை. ஏன் இது அவசியத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு காரியம். இப்போது 2005 போகிறாங்க, 2006 அவங்க அங்கே போயிட்டு வந்துட்டாங்க முடியலன்னு. பிறகு 2007 மறுபடியும் அனுப்புகிறோம். 2006 முதல்ல எத்தனை பேர் போனாங்க புறப்பட்டு? ஸ்டீஃபன் ஒரு தம்பி அதான் முதல்ல போனார். ஆமாம். அதுக்கப்புறம் எந்த மாநிலத்துக்கு போனார்? பஞ்சாப் போனாப்புல. பிறகு அவர் அங்கெல்லாம் ஒத்தில் இருந்து ஒன்றும் பண்ண முடியல. பிறகு தம்பி கிறிஸ்டோஃபர் மஞ்சளை சேர்ந்தவர், அவர் அங்கே ஃப்ரெண்டாக கிடச்சி அவரும் சேர்ந்து வந்தாங்க. பிறகு ரெண்டாவது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நெடுவலையில் உட்காந்து ஜோம் பண்ணோம். ஒரு மலைக்கு மேலே உட்காந்து ஒரு வாரம் ஜோம் பண்ணோம். ஆமாம், 2005 2006 வந்து 2007 உட்காந்து ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோம், பஞ்சாப் மாநிலத்துக்கே அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க போய் லாங்குவேஜ்லாம் படித்து எடுத்து அப்புறம் நான் போனேன். அப்படி எல்லாம் அப்படியே போய் அதுக்கப்புறம் இவரோட தம்பி ஸ்டீஃபன் அவரோட தம்பின்னு ஒருத்தர் ஒழித்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. பிறகு அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னொரு ஜெபிஷன் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தராக பார்த்து அப்படி அவங்களுக்கு தரிசனம் பெற்ற இடத்துல அங்கே நமக்கு தேவையான வேண்டிய ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அவங்களே இடம் பார்த்து கொடுத்து சப்போர்ட்டையும் கொடுத்து இந்த அளவும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போது அப்படி வளர்ந்து அங்கே சுதேச ஊழியர்கள் எழும்பி நம் மூலமாக ஆண்டுக்குள்ளே வழிநடத்தப்பட்ட நம்ம தமிழ் வழிநடத்தப்பட்ட சுதேச ஊழியர்கள் எழும்பி அந்த ஊழியர்கள் அவங்க மூலமாக வழிநடத்தப்பட்ட ஊழியர்கள் எழும்பி இன்றைக்கி 1 2 3 4 தலைமுறை வர அப்படி போயிடுச்சு. அப்படி ஆவிக்குரிய தலைமுறை வளர்ந்து இன்றைக்கும் 4 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து காஷ்மீரில் ரெடியாக இருக்காங்க, மத்திய பிரதேசில் ரெடியாக இருக்காங்க, பஞ்சாபில் ரெடியாக இருக்காங்க, மகாராஷ்டிராவில் ரெடியாக இருக்காங்க, ஒப்பு கொடுத்து ரெடியாக இருக்காங்க. நம்ம சென்ட் ஆஃப் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷம் சுமார் 20 வருஷமாக மிஷனரி சங்கத்தை நடத்த ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 2006 இப்போ 18 வருஷமாக இப்போ ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது விட அதை தொடர்ந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு உலக பிரகாரமாக பெரிய படிப்பு இல்லை, அதே போல் நீங்கள் போய் பின்னால் தான் படிச்சீங்க. அந்த மிஷனரி சங்கத்தை ஆரம்பிக்கும் போதோ நடத்தும் போதோ நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு இறையியல் பயிற்சி கிடையாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் எந்த ஒரு மிஷனரியாக போய் இருந்த அனுபவமும் கிடையாது. ஒரு மிஷனரி சங்கத்தில் போய் பணிபுரிந்த ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது வேறு காரியங்களையோ நீங்கள் ஒரு வாலண்டியராக போய் காணிக்கை சேகரித்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம், போய் மிஷனரி பணித்தளங்களை பார்த்துருக்கீங்க. இவ்வளோ தான் உங்கள் அனுபவம். எப்படி இந்த ஒரு 18 வருஷம் ஒரு அந்த சங்கத்தை தொடர்ந்து மிஷனரி பணியை தொடர்ந்து நடத்த அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். உண்மையில் நீங்கள் ஒரு ஆச்சரியம்தான், ஒரு சவால் தான் உண்மையில். இன்னை வரை எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது நம்ம பலத்தில் நடக்கலை, கர்த்தர் நடத்திட்டு இருக்காங்க. ஏசப்பா அவங்களுடைய கிருபை, அவங்க லீட் பண்ணி அவங்க கைட் பண்ணி அவங்களே கொண்டு போயிட்டுருக்காங்க. அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். முழுக்க இதனால நீங்கள் நான் உங்களை கவனித்த வரைக்கும் நீங்கள் ஒரு குழுவாக இதை செய்கிறீங்க. நம்ம ஊழியத்துடைய அந்த பேரில் இருக்கும் ஜீசஸ் த எல்சடா எவாஞ்சலிக்கல் டீம்ஸ். நம்ம ஒரு குழுவாக இந்த குழுக்கு அந்த டீம் பேர் வைக்கும்போது கூட நான் சொன்னேன், ஒரே நோக்கத்துக்காக ஒரே அணியில் மொத்தமாக நின்று போராடக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் குழு, டீம். ஸோ அதனால் இந்த பேர் நம்ம வச்சுருக்கிறதுல சந்தோஷப்படுறோம். ஸோ அதனால் அந்த டீமுங்க பேர் இருக்கிறத நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அந்த டீமுங்க பேரை அதில் கொண்டு வந்தோம். இல்லை, அதே மாதிரி நான் பார்த்தது நீங்கள்
பழகிறது கூட ஒரு சகோதர அன்போடு பழவீங்க எல்லார்ட்டையும். ஆமாம், எல்லாட்டையுமே ஒரு அதாவது நான் எடுத்து பழகுவேன். ஒரு நான் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் ஒரு விசுவாசி, அல்லது நான் மிஷினரி சங்க தலைவர், நீங்கள் ஒரு மிஷினரி, அப்படி இல்லாதபடி ஒரு இப்போ நீங்கள் ஐயான்னு இங்கே கூப்பிடுறீங்க, நான் உரையாடல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அண்ணன்னு என்ன வழக்கம் போல் சொல்லுங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். பட் நீங்கள் ஃபார்மலாக சொல்லணும்னு சொல்கிறீங்க. இல்லை, என்னையே நீங்கள் அண்ணன் தான் சொல்லுவீங்க. அண்ணன் தான் சொல்லுவேன். அந்த ஒரு சகோதர சிநேகத்தோட எல்லாரோடையும் பழகிறது. எங்கள் ஊழியர்கள்ட்டையுமே ஒரு குழுவாகவே நிறைய பேர் வந்து ஐயான்னு சொல்லுவாங்க, ஃபீல்டில் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க, பௌஜி அப்படிம்பாங்க. ஐயா அதுக்கெலாம் அந்த ஐயாங்கிற அர்த்தம் வரும். நான் சார்னு சொல்லுவாங்க, நான் பையா அப்படின்னு சொல்லு, அண்ணன்னு சொல்லு, அப்படியே சொல்லுவேன் அவங்ககிட்ட. அது மாதிரி விசுவாசிகள் கூப்பிடுறது மட்டும் இல்லை, மிஷினரி வட்டாரத்தில் எல்லாரையும் எல்லா அண்ணன் தான் கூப்பிடுறாங்க எல்லா வட்டாரத்துலேயும். ஆனால் அண்ணன்னு கூப்பிட்டா கூட அங்கே ஒரு என்ன இருக்கும்னா, அங்கே ஒரு எல்லாமே ஒரு எப்படிப்பட்ட ஒரு அலுவலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உறவு இருக்கும் பல நேரங்களில். நான் தலைவர், நீ எனக்கு கீழே, அல்லது நான் சீனியர், நீ ஜூனியரு. அந்த அலுவல் ரீதியான உறவுகள் சில இடங்களில் அல்லது பல இடங்களில் அண்ணன்னு கூப்பிட்டா கூட அது இருக்கும். ஆனால் இங்கே நான் பார்த்த வரைக்கும் உங்கள் இல்லை, நீங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை, இப்போ வர எல்லா ஊழியர்களும் அதுக்கு அந்த ஒரு சகோதரத்துவம், அந்த குழு மட்டுமல்ல, குழு செயல்பாடு எல்லாமே ஒரு சகோதரத்துவம், அதை நான் பார்த்துருக்கேன். அது எப்படி உங்களுக்கு அந்த சகோதரத்துவம், அந்த குழு செயல்பாடை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எப்படி அதை கடைப்பிடிக்கிறீங்க? பைபிளில் இருந்து ஏசப்பட்டர் தான் படித்தேன், அப்படிதான் சொல்லணும். ஏண்டா அவர் வந்து சீசர்கள்ட்ட வந்து சில இடங்களில் ஷிட்டாக இருந்தால் கூட, ஆனால் ரொம்ப கேஷுவலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு. இப்போது பயிர்கள் கூட போகும்போது பயிர்களை கொய்து சாப்பிட்டாங்க, அவங்கள குற்றப்படுத்தின்னு வருவாங்க. அப்போது ஆண்டவர் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் புசிக்கக்கூடாத அந்த அப்பத்தை எடுத்து தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சாப்பிடலையாப்பா, இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பதிலை கொடுப்பார். அது மாதிரி கை கழுவாமல் சாப்பிட்றதை கொடுத்து குற்றப்படுத்த வருவாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தவர்கிட்ட பாராட்டின அந்த உறவு, விட்டு கொடுக்காத தன்மை, எங்கேயுமே அவர் சீசரில் விட்டு கொடுத்ததை நான் பார்க்கவே இல்லை. யாரையும் கூட சேர்ந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அது மாதிரி அவர்கிட்ட உண்டான உறவுகள் ரொம்ப கேஷுவலாக, நீங்களே அவர் சோறு கொடு அப்படிம்பார், நீங்களே அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருந்திருப்பார். சீசரில் வந்து இவர் காடு, ஆனால் அவர் கூட இருந்தவங்கள்ட்ட வந்து அவ்வளோ கேஷுவலாக அவர் பழகிருக்கிறார். அந்த தன்மை எனக்கு வேணுமே. இயேசு கிறிஸ்துட்ட இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க, மாடல் அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் அப்படின்னு எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிநேகிதனே என்று அழைச்சாருங்க, நண்பர்களாகும் அந்த ஸோ முழுக்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அந்த அம்சங்கள் தான் என்னை அதில் அங்கேருந்து தான் நான் ரெசிவ் பண்ணிட்டேன். அது மாதிரி எல்லாத்தையும் கேஷுவலாக பழகிறது, எல்லா இடத்துலையும் கேஷுவலாக போய் இருக்கிறது, அது அங்கேருந்து வந்தது தான். இந்நாள் வரைக்கும் அப்படி தான் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஃபார்மாலிட்டிஸை நான் உருவாக்காமலே இருக்க காரணம் அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அது அப்படியே தான் இருக்குது. இன்றளவும் என்கிட்ட பழகிறவங்க வந்து சில பேர் ஆச்சரியமாக கூட கேட்காங்க, எப்படி இது முடியுது அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆண்டவர் நடத்துகிறார். ஒரே உங்கள் ஊழியத்துக்காக இதை பார்க்குறவங்க ஜெபம் பண்ண விரும்பினாங்கன்னா என்னென்ன ஜெப குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறீங்க? எங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாங்க, எங்களை போன்று அநேக துன்பப்படுகிற மிஷனரி ஸ்தாபனங்கள் உண்டு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நாங்கள் மட்டும் கஷ்டப்படலை, கிறிஸ்துவின் அந்த மந்தையில் எங்களை போல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இல்லை நாங்களும் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறோன்னா என்ன கஷ்டப்படுறோம்? ஆத்தும ரட்சிப்புக்காக அந்த கற்ப வேதனைன்னு சொல்கிறாங்களா, அந்த கஷ்டம் கூட ஓரளவு பிள்ளை பிறக்கும்போது சந்தோஷமாக மாறிடும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அரசியல்வாதிகளால் சில சமூக விரோதிகள், நம்ம இந்திய இறையாண்மைக்கு விரோதமாய் செயல்படுகிற சமூக விரோதிகள், அதாவது செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி யாருக்கும் எங்கும் அவருடைய தெய்வத்தை வழிபட உரிமை உண்டு என்று சொல்லி இருக்கிற நாட்டில் அவர்களை வழிபட விடாமல் தடுக்கிறக்கூடிய கும்பல்,
அவங்கள வழிபட விட மாட்டாங்க. யாரும் அவங்களுடைய தெய்வத்தை எங்கே வேணாலும் அறிவிக்கலாங்கிற சட்டம் இருக்குது. அதையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய கும்பல்களால் எங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது. ஏன் இப்போ கூட நான் காமிக்க முடியும். முந்தானத்து நம்முடைய மகாராஷ்டிராவில் ஜல்காவ் மாவட்டத்தில் ஊழியத்தை நிறைவேற்றின நம்முடைய சகோதரர் ஸ்ரீராம் அவருடைய பைக்கை அடித்து உடைச்சி அவங்க அடிக்கணும்னு அட்டாக் பண்ண போயிருக்க அவர் ஓடி போயிட்டார். இருட்டை ஓடி போய் உழைஞ்சனால அவர் தப்பிச்சிட்டார். ஏன்னா அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் தான் அவர் ஒரு 100 பேர் கும்பல் வந்து அட்டாக் பண்ணி அடித்தாங்க. அந்த அமைப்பினை சேர்ந்தவர், இந்த இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அந்த அமைப்பினர் வந்து அடித்து அவர் கிட்டத்தட்ட 5 நாள் அளவு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். பொய் வழக்குகள் நிறையா போடப்படுகிறோம். மத்திய பிரதேசில் உடைய விசுவாசி மேலே சச்சின் அவர் பேர், தம்பி பேர், அவர் மேலே பொய் வழக்கு போட்டு 3 நாள் அவரும் சிறையில் இருந்தார். அவரை ஜாமீனில் எடுத்து வெளியே கொண்டு வந்தோம். இது மாதிரி நம்முடைய மிஷனரியை பொய் வழக்கு போட்டுருக்காங்க. உத்தரகாண்டில் நம்முடைய மிஷனரி குடும்பத்தின் மேலேயே பொய் வழக்கு போட்டு எதுவுமே உண்மை கிடையாது, பொய்யாக வழக்கு போட்டு ரொம்ப துன்பத்துக்குள்ளாக ஆளாக்கப்படுகிறோம். ஆனாலும் அதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தே எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால இதில் எதுவுமே எங்களை என்ன செய்ய போகிறதில்ல, சேதப்படுத்த போகிறதில்ல. ஆனால் கஷ்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எங்களை போல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக ஜெபிங்கள். அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது அப்படி ஜெபம் பண்ண சொல்லலை. எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்னும் விசுவாசத்தில் தளராதபடி இயேசுக்காக இன்னும் தைரியமாக முன்ன ஓடணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய ஏன்னா பாதுகாப்பை பற்றி யோசிச்சிருந்தா ஆண்டவர் எதுக்கு ஓநாய்க்குள்ளே நம்மளை அனுப்ப போகிறாரு? ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல தானே உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் நம்மளோட பாதுகாப்பு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன் ஓநாய்க்குள்ளே அனுப்ப போகிறாரு? நம்ம பாதுகாக்கப்படுவதை விட அவருடைய ரட்சிப்பு ஆண்டவருக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுல்ல. ஏன்னா நம்ம மனம் திரும்பிட்டோம், நம்ம நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷத்தில் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் போனால் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவங்க ஆண்டவரை இயேசு அறியாதவங்க. அதனால் அவங்க ரட்சிப்புக்காக இயேசுவே உயிரை கொடுக்கும்போது நாமும் உயிரை கொடுக்க கடன்பட்டு இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது இல்லையா? ஆமாம். அதனால் 1 நினைக்கிறேன். அது அந்த வசனத்தின்படி அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஆனால் சூழல நெருக்கங்கள் கண்டு சோர்ந்து பெறக்கூடாது, தளர்ந்து பெறக்கூடாது. தைரியமாக நின்று போராடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? எதிர்கால தரிசனங்கள்? எதிர்கால திட்டங்கள் எனக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது. உங்கள் ஊழியத்தை இப்போ அதுவும் சொல்கிறேன், ஊழியத்துக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது. நம்ம சொல்கிறோம்ல ஃபாதர் பாட்டு, திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. நம்மளை அந்த நேரத்தில் ஒரு பிளான் கொடுத்து அதை செயல்படுத்தி மகிழ்கிறவர். நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம 2 மாநிலங்களில் தான் ஊழியம் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி 8 மாநிலங்கள் நடக்குது. சோத்திரம். அப்போது நம்ம திட்டங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒன்றும் சொன்னதே கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லுவோம், இந்த வருஷம் ஆர்டினேஷன் இருக்குது, இந்த வருஷமும் ஆர்டினேஷன் இருக்குது. நீங்கள் வந்து நம்முடைய மிஸ்டரிகளை என்ன செய்யணும்? ஆர்டின் பண்ணி ஆசீர்வதிக்கணும். இன்னொரு தம்பியும் கேட்டிருக்காங்க எனக்கு ஆர்டினேஷன் வேணும்னு சொல்லி. நம்ம ஊழியத்தை அல்லாத ஒரு சகோதரனும் ஆர்டினேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டிலும் அநேக மிஸ்டரிகளுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து நிச்சயமாக நம்ம அனுப்புவோம். இப்போ நீங்கள் வந்து சுவிசேஷ பணி, சபை நிறுவுதல் போக வேறு சில சமூக பணிகளும் செய்கிறீங்களா? கண்டிப்பாக. சமுதாய பணி செய்யாமல் ஊழியமே இல்லையா? அன்னைக்கு நம்ம ஒரு மாடல், நமக்கு இயேசு அவரும் சமுதாய சீர்திருத்தத்தை செய்தார்ல. இயேசு சமுதாய சீர்திருத்தத்தை செய்த மாதிரியே நமக்கு முன்னாடியாக வந்த மிஸ்டரிகளும் என்ன செஞ்சாங்க? சமுதாய பணி செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் இருந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற அந்த சிதையை ஒழிச்சதாக சிதை ஒழிப்பு அவங்க தான் பண்ணாங்க. ஆமாம், அவங்க கூட சேர்ந்து ஒத்துழைச்சது தான் சில தலைவர்கள். அந்த மாதிரி நிறையா சமுதாய சீர்திருத்தத்துக்கு மிஸ்டரிகள் தான் என்ன செஞ்சாங்க? கல்வி பணி. குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தவிர வேற யாருமே படிப்பை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி எங்கிருந்தோ வந்தவர் எழுத்து படித்து
நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி, எழுத்தறித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்த அவர் இறைவன் கிடையாது, இறைவன் அனுப்பினார் நமக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பினதுனால இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம். பல மொழி என்ன பாருங்க, எனக்கு ஹிந்தினா என்னன்னே தெரியாது, ஆனால் ஹிந்தி பாட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி பாடம் பார்த்து. ஸோ அந்த அளவுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி ஒரு மொழியை படிப்பதற்கு அந்த இதெல்லாம் அவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க. நீங்கள் அந்த டெய்லரிங் மாதிரி சமூக பணி அதுவும் செய்கிறோம். இப்போ எல்லாருக்கும் டெய்லரிங் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. எங்கே டெய்லரிங் சொல்லிக் கொடுக்குறது சூட் ஆகுதோ அங்கே. இப்போ ஜம்முவில் 2 இடத்துல டெய்லரிங் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 இடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி காஷ்மீரில் 2 இடத்துல ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் 2 மிஷின் வாங்கி போட்டு ஒரு டெய்லரை வச்சு அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏதோ அந்த மாதிரி வேற ஏதாவது பணிகள் பஞ்சாப்லேயும் டெய்லரிங் தான். சமூக சேவையை பொறுத்தவரை டெய்லரிங் செஞ்சு டெய்லரிங் கல்வி டியூஷனா டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். இங்கிலீஷு வராத பிள்ளைங்களை கூப்பிட்டு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி சமுதாய பணி. அது மட்டும் இல்லாமல் படிப்பு. இன்றைக்கி ஆதிவாசி படித்தளங்களில் நிறையா பிள்ளைகளை 15 வயசுலேயே திருமணம் கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம இப்போ போனதுக்கப்புறம் அதில் மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கி 21 வயசுலேயும் பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். அது ஒரு சமுதாயத்தில் அதுக்காக நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு படிப்பு செலவை ஏற்று அவங்கள விடுதிக்கு அனுப்பி படிக்க வச்சுருவோம். அப்படி எல்லாரையும் இல்லை, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில. ஆனால் கூடுமான வரை அவங்க வீட்டு செலவில் சில பேரை நீங்கள் படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படியும் படிச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. அப்படி அவங்களுக்கு குழந்தை திருமணங்களை நிறுத்துறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. இது பண்ணுறோம். ஆமாம், விவரம் தெரியும். என்ன சந்திச்சதை பற்றி சொன்னீங்க, ஆரம்பிச்சிங்க, அதை தொடருங்க. உங்களை சந்தித்ததில் அந்த ஒரு வரி அந்த புத்தகத்தில் வெரி சிம்பிள், என்ன சாதித்தாய் என்று கேட்டால் மௌனமே சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி. அப்போ அந்த வரி என்ன தொட்டுது. ஏண்டா எல்லாரையும் போல் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டேன். அதான் உண்மை. இப்போ அந்த புத்தகம் ஒன்று, அதாவது உண்மை உள்ளவன் என்று எண்ணின்ற அந்த புத்தகத்தில் அந்த சாதித்தது என்னவென்றால் மௌனமே சாதிப்பேன். 25 வருஷ ஊழியத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகம். ஆமாம், அந்த புத்தகம் எங்கள் இடத்துல என் மருமகன் கொடுத்தாப்புல. அப்போது அந்த வரி வித்தியாசமாக இருக்குடா. அப்போ மாமா அண்ணனு வித்தியாசமானவர் தான். அப்போ பைபிள்லாம் ஸ்டடிலாம் அண்ணன் நடத்துவாங்க, பைபிள் காலேஜெலாம் நடத்துவாங்க அப்படின்னா. இல்லை பைபிள் காலேஜை பற்றி நமக்கு தெரியாதல்ல, அங்கே பூரா பாட்டு படித்து சினிமா பாட்டு அடித்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுவேன். மதுரை பைபிள் காலேஜ் போயிருக்கேன், வீடியோ விடணும்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட காமிப்பேன். இங்கே பாரு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானோ, இங்கே போய் நான் படிக்க சொல்லுதே அப்படிம்பேன். மாமா அடுத்த விடுங்க மாமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாப்புல. அந்த ஒரு நாள் வந்தது. ஒவ்வொரு வாரமும் நான் தங்களிடம் பைபிள் படிப்பதற்கு நான் மட்டும் வரல. எப்போவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எங்கே போனாலுமே ஒத்தையில் போக மாட்டேன், கண்டிப்பாக கூட 2 பேரை கூப்பிட்டு வருவேன். அதே போல் உங்கள்கிட்ட பைபிள் படிக்க வரும்போதும் என் கூட 2 சகோதரர்களை கூப்பிட்டு வந்தது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் உண்டு. அவர்களும் நம்ம ஊழியத்தில் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வாரந்தோறும் ஒரு வேத போதனை நடந்துட்டு இருந்தது. ஆமாம். அப்போது நீங்கள் அங்கேருந்து வருவீங்க, சுமார் புதத்தான்குடியிலேருந்து வருவேன். 70-80 கிலோமீட்டர். ஆமாம், கிட்டத்தட்ட அங்கேருந்து திருநெல்வேலி 30 கிலோமீட்டரு, திருநெல்வேலிலேருந்து இங்கே ஒரு 50 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டருக்கு 160 கிலோமீட்டர் வாரந்தோறும் கூடிய வரைக்கும் வந்துட்டு இருந்தீங்க. ஆமாம், ஒரு வருஷம் வந்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட இருக்கும் சம்திங். 2 வருஷம் கிளாஸ் நடந்தது. நீங்கள் ஒரு 1.5 வருஷம் வந்திருப்பீங்க. சில நேரங்களில் வெளியே போயிருவீங்க, ஃபீல்டு போகிற அன்றைக்கி வர முடியாமல் போயிடும். என்கிட்ட எதுவும் கலந்துரையாட விரும்புகிறீங்களா? ரொம்ப விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த நேரத்தை கொடுத்தது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பாக தான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், ஏண்டா எனக்கு போதக பிதாவும் கூட நீங்கள். ஏன்னா எனக்கு வேதத்தை நிறையா காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் பைபிள்லேருந்து நிறையா காரியம் கற்றுருக்கிறேன். நிறைய வெளிப்படுத்தப்படாத சில கேள்விகளை உங்கள்கிட்ட ஃபோனில் கூட கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வேன். சில நாட்களில் நம்ம ஊழியர்கள்லாம் சுற்றி உட்காந்துட்டு அண்ணன்ட்ட கேட்போம். நாங்கள் ஃபைனல் டிசிஷன் பண்ணிவிட்டு அண்ணன்டே ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ண நாட்கள் உண்டு. அப்படி உங்கள்கிட்ட கற்றுருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா,
விஷம் அப்படின்னா விஷம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது விஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உணவுப் பொருட்களில் விஷம் அப்படின்னா உண்ண உகந்த உணவுப் பொருட்களில் விஷம் கலந்துருக்கு. இன்னையோட சூழல் விஷம் தனியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாலில் விஷம், சாப்பாட்டில் விஷம், பாலில் இருந்து பாயாசம் வர எல்லாத்துலேயும் விஷமாக கலந்து வச்சுருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஆகாரத்தில் சொல்கிறீங்க, வசனத்தில் கலப்படம் வந்துச்சு. வசனத்தில் கலப்படம் அப்படிங்கிறத விட தூர் உபதேசம். தூர் உபதேசம்னா தவறான போதனை. இப்போ ஒரு சாத்தான் சபையில் தவறான போதனை, அது யோசிக்கவே வேண்டாம், அது விஷம், அது அங்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ சபைகளிலே, ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளிலே, பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளிலே இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசம் இல்லை, துரு உபதேசம் நிறையா இருக்கிறது. நான் நிறையா ஆட்களை கூட என்னால் என்ன செய்ய முடியும், அட்ரஸ் வரைய சொல்ல முடியும். ஆனால் இது பொதுவெளி, அதை சொல்லக்கூடாது. அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஷப்பு, அது மட்டும் இல்லை அநேக பேருக்கு ஆவிக்குரிய தந்தை. அதனால் உங்கள் செவிகளுக்கு இது கண்டிப்பாக எட்டியிருக்கும். இந்த துர் உபதேசம், அதாவது இந்த தவறான உபதேசத்தை குறித்து தங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போது ஒரு பரிசுத்தவான்னு சொன்னார், இங்கிலீஷில் அவர் சொன்னார். முதல்ல இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். இன் பேசிக் திங்ஸ் யூனிட்டி, அதாவது அடிப்படை உபதேசங்களில் நம்ம எல்லாம் ஒருமைப்பட்டு தான் இருக்கணும், அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. இன் ஆல் திங்ஸ் சேரிட்டி, இன் அதர் திங்ஸ் லிபர்ட்டி. அதாவது மற்ற சின்ன சின்ன உபதேசங்களில் நீ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன உபதேசங்களில். ஆனால் எந்த உபதேசத்தில் வேறுபாடு இருந்தாலும் அன்பை விட்டுறக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்னு அது ஒரு மிக பிரபலமான ஒரு வாசகம். அது இந்த அன்புலே கலப்படத்தை கொண்டு வந்துட்டாங்களா? இப்போ அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. இல்லை, இப்போ அன்பு கலப்படத்தை பற்றி பின்னால் வருவோம். முதல்ல சத்தியத்தில் கலப்படத்தை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, உங்கள் ரட்சிப்பை பற்றி சொன்னீங்க. நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, போய் யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணியோ அவங்ககிட்டே போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்ட தலையில் அடித்து கள்ளச்சத்தியம் பண்ணது கூட எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் போட்டு மன்னிப்பு கேட்டேன். ஆமாம், அப்போ அதுதான் இப்போது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு மட்டுமல்ல மனிதனோடும் ஒப்புரவாகணும். ஆமாம், அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேசம். முன்பெல்லாம் 1960கள் 70கள் 1950கள்லாம் எப்படி உபதேசம், பிரசங்கமே சுவிசேஷமே எப்படி சொன்னாங்கன்னா, நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாய் பாவம் பண்ணி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். உங்கள் மாமனாரை கட்டாயப்படுத்தி நீ வரதட்சணை வாங்கியிருந்தா அந்த வரதட்சணையை கொண்டு போய் திரும்ப கொடுக்கணும். பக்சிங் அப்படின்னு ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் 60களில் 50களில். அப்புறம் தானியல்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார், ஜாஷுவா டானியலுடைய அப்பா. தானியல் ரெஃபரன்ஸ் அந்த பைபிள் இல்லை, அது வேறு தானியல். லேமன் ஃபெலோஷிப்புடைய ஸ்தாபகர் அவர். அங்கே அவங்கெல்லாம் அப்போ பெரிய பிரசங்கியார்கள். அப்போல்லாம் அதாவது 60கள் வரைக்கும் அவங்களாம் பெரிய பிரசங்கியார். அவங்களாம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, நீ வரதட்சணை கட்டாயப்படுத்தி வாங்கியிருந்தனா திரும்பி கொண்டு போய் கொடு, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் அந்த டிக்கெட்டை திருப்பி கொண்டு போய் கட்டு. இன்னைக்கு வரதட்சணையில் தசமமாகக்கூடிய போதகர்கள் இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்றீங்க? வரதட்சணை வாங்காதேன்னு சொல்லுற போதகரை நான் பார்த்துருக்குறேன். அதை பார்த்து நான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் வரதட்சணையிலே நான் தசமம் எனக்கு தராமல் பொரியடி சண்டை போடுற போதகர் இருக்காங்களா, அவங்கள குறித்து என்ன சொல்ல? அதுக்கு பின்னால் வருவோம். முதல்ல மூல விஷயத்தில் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். சொல்லுங்கள். அப்போ அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணாங்க, அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் 40 நிமிஷம் என் பாவங்களை அறிக்கையிட்டேன், என் பாவங்களை குறித்து எனக்கு ஒரு மனசாபம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு. அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, 50களில் 60களில் கூட்டங்களில் அழுவாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அழுவான். அதில் ராத்திரியெல்லாம் அழுவான், அறையில் போய் அழுவான், ஐயோ நான் பாவி, நான் இப்படியெல்லாம் பாவம் பண்ணிட்டேன்னு அழுவான். தான் பாவங்களெல்லாம் அறிக்கையிடுவான், போய் மற்றவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்பான்.
அதாவது எத்தனையோ பேர் வந்து வரதட்சணையை கொண்டு போய் மாமனாட்டை திரும்ப கொடுத்துருக்காங்க, நடந்திருக்கு. எத்தனையோ பேர் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் போனவங்க, குறிப்பாக சென்னையில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் எவ்வளோ பேர் டிக்கெட் இல்லாமல் போயிருந்திருக்காங்க மாத கணக்கில். ஒரு சீசன் டிக்கெட்டை வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதை ரினியூ பண்ணுறதே இல்லை, அதே வச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் போனவங்களாம் இருக்கான். அப்படி கொண்டாந்து திரும்ப பணத்தை கட்டியிருக்கான். இத்தனை வருஷம் இத்தனை மாதம் நான் டிக்கெட் இல்லாமல் போயிருக்கேன், இவ்வளோ ரூபான்னு திரும்பி கொண்டு ரயில்வேல கட்டியிருக்காங்க. அது ரெக்கார்டில் இருக்குது. ஒரு ரயில்வேல வேலை பார்த்தவரே ஒரு தடவை சொன்னார். அப்போ வந்து மனம் திரும்புதல், ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலோடு சேர்ந்து இருந்துச்சு. இப்போ ரட்சிப்புன்றது எப்படி என்னன்னா, நீ சும்மா நீ இயேசுவை நம்பினா போதும் நீ ரட்சிக்கப்பட்டுருவ. ரட்சிப்பை வந்து அப்படி ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க. இயேசுட்டே இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டாங்க. இல்லை, அப்படி ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க 2 வாதம் வைக்கிறாங்க. ஒன்று வந்து பாவம் அப்படின்றது என்னன்னா, இயேசுவை விசுவாசியாதது தான் பாவம். அந்த பாவத்தை தான் நீ விட்டு ரட்சிக்கப்படணும். பாவம்னு ஒருமையில் வந்திருக்கிறதெல்லாம் அவர்கள் இயேசுவை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16 அப்படி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. பாவங்கள் அப்படின்றது ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு என்ன பாவம் செஞ்சுருக்கோன்றது தெளிவாக தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்மளே பாவம் தான், பாவத்தினுடைய மொத்த உருவம் தான். எங்கே போய் விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே அப்படின்னு வசனம் இருக்குல்ல. விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் வந்து கர்த்தர் மேலே தான் வரும், கர்த்தர் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவம் தானே சொல்லிட்டு, அப்போ கர்த்தர்னால எல்லாமே பாவம் தானே. இல்லை, அப்படி ஒரு கருத்து அல்லது வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது சரி, எல்லா பாவத்தையும் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து 60 வயசில் ரட்சிக்கப்படுறாரு, 60 வயசில் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஞாபகம் இருக்கணும். எங்கள் அண்ணன் 65 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அத்தனையும் சொல்கிறது ஒருவேளை முடியாமல் போகலாம், ஞாபகம் இருக்கதை சொல்லியிருக்காது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்ய முடியுமா இல்லையா ரெண்டாவது விஷயம். ஆனால் அறிக்கை ஒரு மனசாபம் இருக்கணும், ஒரு கண்டித்து உணர்த்துதல் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும். அது இப்போ அதை யாரும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, அது ஜனங்களும் அதை என்ன செய்யறதில்ல. கண்டித்து உணர்ந்துனா சபையை விட்டு போயிட்டாங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. பிரச்சனையே அதானே. அப்புறம் கண்டித்து உணர்த்துனா மக்கள் சபையை விட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கூட்டம் தான் முக்கியம், கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொன்று, அதுக்கும் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், ஒரு தவறான உபதேசத்தை முன்னெடுக்கிற ஒருத்தருடைய வியூஸ், நான் உங்களுடைய செய்தி அவருக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ அதில் வியூஸ் காமிச்சார், வியூஸ் கம்மியாலாட பேருக்கு அப்படின்னாரு. அதுக்கு என்ன செய்தி நல்லாயிருக்கும் கேளு அப்படின்னேன். அடுத்தது அவர் ஒரு இதை அனுப்பியிருந்தார், பாரு இவனுக்கு லட்சக்கணக்கில் வியூ போயிருக்கு பாரு அப்படின்னாப்புல. அதனால நான் பதிலுக்கு சிலுக்கு சிம்மிதா டான்ஸ் ஆடின வீடியோ ஒன்று அனுப்பிவிட்டேன். இதுக்கு அதை விட அதிகமாக வியூஸ் போயிருக்கு பாரு. எவ்வளவு பேர் கூடுகிறார்கள் என்பதில் அல்ல விசேஷம், என்ன சொல்லுகிறோம் என்பதில் இருக்குது. இல்லை, இப்போ அந்த மாதிரி ஊழியம்னாலே அப்படி ஆகிப்போச்சு. எப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை பார்த்தா என்ன கேள்வி கேட்குறாங்க, பொதுவாக ஒரு ஊழியக்காரனை பார்த்தா உங்ககிட்ட எவ்வளோ ஆத்மா இருக்காங்க, எவ்வளோ பேர் கூடுறாங்க, பாஸ்டராக இருந்தால் காலை ஆராதனையில் எவ்வளோ பேர் கூடுறாங்கன்னு கேட்குறாங்க, சுவிசேஷகராக இருந்தால் உங்கள் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வாராங்க, மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க, கூட்டத்தை வச்சு தான் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அது ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய இடம், எத்தனை சென்ட் இடம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டடம் கட்டியிருக்கீங்க. இப்போ சுவிசேஷகர்களும் கட்டடம் கட்டுறாங்க. அந்த காலத்தில் சுவிசேஷகர்கள்லாம் கட்டடம் கட்ட மாட்டாங்க, ஒரு அலுவலகம் தான் கட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ சுவிசேஷகர்கள் ஜெப வீடு, ஜெப கூடாரம், ஜெப கோபுரம், ஜெப தோட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவிசேஷகர் பெரிய கட்டணம் கட்டி இப்போ விற்பனைக்கு கிடக்குது. அது சில ஒருவேளை நான் அதை நியாயம் தீர்க்கலை, சிலருக்கு அது ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் விற்பதற்கா இல்லை, விற்கல, அந்த மாதிரி கட்டடம் கட்ட இடம் வாங்க இல்லை. அதனால இப்போ சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க, எத்தனை சென்ட் இடம், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்கீங்க. ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க, என்ன கார் வச்சுருக்கீங்க, பிஎம்டபிள்யூவா, ஆடியா, இல்லைன்னா அந்த மாதிரி என்ன கார் வச்சுருக்கீங்க, மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, எத்தனை நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த 4 கேள்வியை தான் பொதுவாக அந்த அதிகமாக ஊழியக்காரனே கேட்குறான். அப்போ தான் ஊழியக்காரனே உங்களை ஊழியக்காரனாக மதிப்பான். ஊழியக்காரனை கேட்குறான். இல்லை, இப்போ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க,
எவ்வளோ வியூஸ் வருது. இப்போ நம்முடைய ஒரு செய்தி 47,000 வியூஸும் வந்திருக்கு, சில செய்தி 10,000ங்களுக்கு மேலேயும் வந்திருக்கு, குறைவாக வியூஸ் வந்த செய்தியும் இருக்குது. ஏன்னா நம்ம தினந்தோறும் போடுறோம், அதுவும் இருக்குது. நம்ம இந்த யூடியூப் சேனலில் தான் நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, வியூஸில் நம்முடைய தரம் நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து. சரியானது தான். அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வசனத்தை ரொம்ப கண்டிப்பாக பேசினா கூட்டம் வராது, இல்லை இருக்கிற கூட்டமும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி பயப்படுறாங்க. அது ஒரு காரணம். அதனால தான் அநேகர் வந்து கண்டித்து சுவிசேஷமே கூட, அதாவது உணர்த்தப்பட்டு கண்டித்து, அதாவது கூட்டம் வந்து சர்ச்சுக்கு தான் வராது, ஆனால் பரலோகத்துக்கு கூட்டம் வரும். ஆனால் கண்டிக்காமல் பேசுனா கூட்டம் சர்ச்சுக்கு வரும், நரகத்துக்குலாம் போகும், பரலோகத்துக்கு குறைஞ்சிருமே. பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. இப்போ சிலருக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவன் நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன, கூட்டம் இங்கே வரணும், நாம் நரகத்துக்கு ஊழியஞ்சேலியே, இங்கே கூட்டம் வரணும், இங்கே வந்து ஊழியத்துக்குடைய தேவையான இது துருவோபதேசம் தானே. நாம் அழைக்கப்பட்டது பரலோகத்துக்கு ஊழியஞ்சிய, ஆனால் நரகத்துக்கு ஊழியஞ்சீரெல்லாம் இருக்கும். அப்போ இது தவறான உபதேசம் தானே. இப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக இப்போ இருதயத்தில் குத்தப்பட்டு கேட்டாங்க பேதர்கிட்ட, இருதயத்தில் குத்தப்பட்டு தான் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. ஒன்று வந்து உடனே இப்போ நீங்கள் எனக்கு சுகமாகிட்டு அதனால நான் ரட்சிக்கப்படுறேன் அப்படின்றது, சுகமாதல்ன்றது ஒரு ஆண்டவர் காண்பித்த ஒரு அன்பாக இருக்கலாம், அன்பை வல்லமையை காட்டுறதுக்கு சுகமாக்கியிருக்கலாம். ஆனால் ரட்சிப்புன்றது ஒரு உணர்த்துதலால் ஏற்படுறது தான். ஒரு உணர்வு ஏற்பட்டு நாம் பாவி அவர் ரட்சகர் என்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு வர்றதான். இப்போ அது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிரசங்கியாரும் அதை சொல்கிறதில்ல, ஜனங்களும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறதில்ல. ரெண்டாவது, அவன் என்ன நினைக்கிறான், வேற எதையோ நான் கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ அதுக்கு போல இயேசுவை கும்பிட்றேன், அவ்வளோதான். அதுதான் ரட்சிப்புக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் நிறைய பேர் அப்படியே கட்டாயமாக மதம் மாற்றப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததை அப்படியே கிறிஸ்தவா மாற்றிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது மட்டுமல்ல, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதை சிலுவையை பற்றி ரொம்ப பேசுனாங்க. சுயத்தை சிலுவையில் அறையணும், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கணும், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அது 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 மட்டும் செய்தி இல்லை, நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படணும். அதை பற்றி நிறையா உபதேசம் பண்ணாங்க. தான் எழுதியிருக்கு, கிறிஸ்துவை உடையவன் சுய ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறான் தானே. அப்போ வந்து சுய மகிமையை தேடக்கூடாது, சுய இச்சை கூடாது, சுயத்துக்காக வாழக்கூடாது. இது நிறைய உபதேசிக்கப்பட்டது அந்த காலத்தில். ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஆண்டவர் பச்சை கலர் பங்களாவை காட்டுறாரு. சூப்பர். ஒரு பாஸ்டர், ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர் போட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில், ஒருத்தர் ஃபோட்டோவை போட்டு, இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் என் பொண்ணுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார், உனக்கு ப்ளூ கலர் வீடு ஆண்டவர் தராருன்னு கரெக்டாக ப்ளூ கலர் வீடு கொடுத்துட்டார் ஆண்டவர். இவர் பெரிய தீர்க்கதரிசின்னு போட்டிருக்காரு. ஒரு ஸ்தாபன தலைவர், என்னை விட 10 வயசு பெரிய பாஸ்டர் போட்டிருக்காரு. தீர்க்கதரிசி யாரு, என்ன கலர் வீடு கிடைக்கும்னு சொல்றவர் தீர்க்கதரிசி. அன்னைக்கெல்லாம் பாவத்தை கண்டித்து உணர்த்துறவங்க தானே தீர்க்கதரிசியா இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசி என்ன சொல்றான், மொபைல் நம்பரை சொல்றான். ஓ மொபைல் நம்பர் என்ன, ஓ மோட்டர் பைக் நம்பர் என்ன. ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன், உன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வந்து இப்போ விழும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆமாம், அப்படியே இருக்குதையா அப்படின்னு சொல்கிறாங்களாம். என்ன, அதுதான் எஸ்எம்எஸ்ஸே போதுமே, அதுக்கு எதுக்கு தீர்க்கதரிசி. உங்கள்கிட்டையும் சில வெளிப்பாடுகள்லாம் வரும், நீங்கள் ஒரு நாள் அப்படி சொல்லலையே, அப்படி ஏதாவது சொல்லணும்னா நல்லா இருக்கும், அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும். நமக்கு அப்படி வர இல்லையே, நமக்கு வர அப்படி வர மாட்டேங்க. ரூபா நோட்டு நம்பர் சொல்கிறாங்க, பாக்கெட்டில் இருக்க ரூபா நோட்டு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரோட்டில் பாம்பையும் கீரியையும் சண்டைக்கு விடுவாங்க. சண்டைக்கு விடும்போது ஒருத்தனை அப்படியே மயக்கம் அடிச்சு படுக்க வச்சிருவாங்க. ஆமா, கண்கட்டி வித்த, மை வித்த, மூடி மஸ்தான் வித்த, அவனை குப்புற படுக்க போட்டுருவாங்க, முகம் குப்புற படுக்க போட்டு கருப்பு பெட்ஷீட் போட்டு மூடிடுவாங்க. அவன் வந்து கரெக்டா பதில் சொல்லுவான். சென்னையில் நடந்த சம்பவம், ரோட்ல நிறைய வண்டி போயிட்டு இருக்கும், வண்டியினுடைய நம்பரை கரெக்டா சொல்லுவான். வெள்ளை கலர் அம்பாஸ்டர் வருது, நம்பர் என்ன, பஸ் வருது, நம்பர் என்ன, பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் பாக்கெட்டில் 100 ரூபா நோட்டு இருக்குது, அந்த நம்பர் என்ன கரெக்டாக சொல்லுவான். இப்போ அந்த வித்தெல்லாம் இப்போ இல்லை, நான் பார்க்கல, இப்போ அந்த வித்தக தெருவில் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக மேடையில் இருக்காங்க,
தீர்க்கதரிசிகள் கரெக்டாக ரூபா நோட்டு நம்பர் சொல்கிறாங்க அது தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லப்படுகிறவர்கள். என்ன தீர்க்கதரிசிகள் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துறாங்க. ஆமாம், ரூபா நோட்டு நம்பர் சொல்கிறாங்க, மொபைல் நம்பர் சொல்கிறாங்க, கார் நம்பர் சொல்கிறாங்க, அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறாங்க, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன கலர் உனக்கு வந்து வீடு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க, என்ன கம்பெனி கார் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அது அப்படி அவங்க சொல்லும் போது தான் டக்கு நான் சென்னையில் தெருவில் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தேன் அந்த குரலி வித்தையா, அந்த வித்தை எனக்கு ஞாபகம் வருது. இதுக்கு பேர் குரலி வித்தை. அப்போ இன்னைக்கு தீர்க்கதரிசிங்க பேரில் இருக்க எல்லாம் மாய வித்தைக்காரனாக தான் இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பைபிளில் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அகபு தீர்க்கதரிசி. ஆமாம், அகபு வந்து 2 தீர்க்க தரிசனம் சொன்னதா பைபிளில் இருக்குது. ஒன்று உலகமெங்கும் பஞ்சம் வரும்னு சொன்னான். ஆமாம், என்ன நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும்ன்றாங்க. ஆமாம், என்ன அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இந்த கச்சைகளுக்கு சொந்தக்காரனை இதுக்கு இதே மாதிரி கட்டி கைது செய்வார்கள், கைது செய்து புரஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். அவன் சொன்ன 2 தீர்க்க தரிசனமும் நல்ல தீர்க்க தரிசனம் இல்லை. ஒன்று உலகமெங்கும் பஞ்சம் வரும்னா, இன்னொன்று பவுலை கைது செய்வாங்கன்னா. இதான் வந்து சொல்லப்பட்ட. அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்லலை. இப்போ தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுனாலே அப்படி ஆகிப்போச்சு. இது வந்து ரொம்ப மக்களுக்கு ஆசீர்வாதமாக சொன்னாதான் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை, ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அவ்வளோ மலிவாக போச்சு, மலிவாக போச்சு. ரொம்ப சீப்பாக அதாவது சீப்பாக மட்டும் இல்லை, காமெடியாக போச்சு. இன்னும் அவங்க செய்கிற காரியங்கள். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாலிப பெண்ணனுடைய உதடு கிட்ட போய் வாய்க்குள்ள ஊதுறாரு. அவர் என்ன பண்ணுறாராம், அப்படி பவரை அனுப்புகிறாராம், வாய்க்கிட்ட ஊதுனாரு. பஞ்சாப்ல என்ன நடந்ததுன்னா, நம்ம தூரியில் ஒரு பாஸ்டர் வாய்க்கிட்ட போய் வாயோட வாய் வச்சுட்டாரு. பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணு. கடைசியில் பாஸ்டர் அசோசியேட் கம்ப்ளைண்ட் வந்து அவரை பாஸ்டருக்கு இருக்க தகுதியற்றவர்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. இல்லை, அது வந்து ஏதோ இப்போ இது அற்புதம் செய்கிறேன்னு சொல்லி அப்படி செஞ்சார். அதாவது இதை திடீர்னு பார்க்க கொஞ்சம் வேற ஆங்கிள்லேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். நான் வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கிட்ட கேப் போட்டு ஊதி இருக்கிறாரு, கிட்ட போயிட்டாரு, கேப் எல்லாம் தொடாம கிட்ட போய் வாய்க்குள்ள ஊதுறாரு. அப்புறம் வயிற்ற பிடிச்சி அப்படியே அமுக்கிறாரு. ஒரு வாலிப பொண்ணை, ஒரு நடுத்தர வயது உள்ள போதகர் வயிற்ற பிடிச்சி அப்படியே அமுக்கிறார். பார்க்கறதுக்கு ரொம்ப பைபிளில் எங்கே இருக்குது, கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சுத்தமாவார்கள், எண்ணெய் பூசி செபித்தார்கள். உருமால்களை கச்சைகளை கூட இவங்க தான் கொண்டு போய் போட்டாங்க. கைகளை வைப்பார்கள்னா எங்கே வைப்பார்கள்னு சொல்லியிருக்காயா, அது விவரம் தெரியாமல் எங்கெங்கெல்லாமோ கொண்டு கையை வச்சுட்டு இருக்கான். ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியரை நான் வந்து ஜம்முக்கும் இமாச்சலுக்கும் கூட்டி போயிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜோகம் பண்ணக்க ஆரம்பித்தா அவர் எங்கெல்லாமோ கொண்டு கையை வச்சார். இங்கே வலிக்கணும் இங்கே கை வைக்கார், இங்கே வலிக்கணும். யார் பெண்களுக்குனாலும் சரி, அன்னைக்கு அடித்து விரட்டி விட்டாங்க, பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு. கைகளே வைப்பார்கள், எங்கே வைக்கணும். அதனால் அந்த மாதிரி தீர்க்க தரிசனமும் வெளிப்பாடுகளும் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், மலிவாக போயிடுச்சு. மலிவாகவும் போயிடுச்சு, ரொம்ப காமெடியாகவும் போயிடுச்சு. என்னம்போ இன்னைக்கு செழிப்புன்னு உபதேசம்னு ஒன்று வந்திருக்கு. ஆமாம், என்னம்போ அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க எல்லாரும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த மாதிரியும், இன்றைக்கி இவங்க வந்து தான் எல்லாரையும் செழிப்பாக்கின மாதிரியும் ஒரு மாயமான ஒரு வலை. இன்றைக்கி சில பேர் வந்து நாங்கள் இந்த தர்மத்தை காக்க போகிறோம் அப்படின்னு வந்து நிற்காங்கல்ல. நம்ம இவ்வளோ நாள் அதெல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளே இருந்த மாதிரியும், நம்ம இவங்க தான் கட்டி காவல் காக்கிற மாதிரியும், இன்றைக்கி செழிப்பை உபதேசிக்கிற சில ஆட்கள் இவ்வளோ நாள் இருந்த கிறிஸ்தவம் பூரா பிச்சைக்காரனாக இருந்த மாதிரியும், இவங்க வந்து தான் அவ்வளோ பேரையும் செழிப்பாக்கின மாதிரியும் இப்போ போதிச்சுட்டு அலைகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐயா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் ஆகிறது. நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 4 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சாயர்புரமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானபுரமாக இருந்தாலும் சரி, பாளையங்கோட்டையாக இருந்தாலும் சரி, இந்த மிஷனரிகள் கால் மிதித்து ஊழி செஞ்ச அனைத்து பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களும் நல்ல நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாக தான் இருக்கிறார்கள். இது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இதுக்கு நீங்களும் சாட்சி, நானும் சாட்சி, எல்லாருமே சாட்சியாக இருக்கிறோம். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. கிறிஸ்தவம் உள்ள வந்துட்டுனாலே அவங்க எல்லா ரீதியாகவும், ஏன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது வேதனையற்றது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்காண்டி கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், துன்பத்தை மட்டும் கொடுப்பாருன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது நம்ம. ஆனால் இன்னைக்கு இவங்க சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்தால் தான் செழிப்பு, நாங்கள் தான் செழிப்பு, வேற எல்லாம் அங்கே. டேய்,
அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பல தலைமுறையாக ஆண்டுக்குள்ளே வந்து செழிப்பாக நல்லதாண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து செழிப்பத்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சு ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இது ஒரு தவறான உபதேசமாகவே எனக்கு தெரிகிறது. அதை குறித்து உங்களுடைய கருத்து ஐயா? இல்லை, செழிப்பு அப்படின்றது அவங்க சொல்கிறது வந்து செழிப்புன்னு சொன்னால் கூட ஆடம்பரத்தை சொல்கிறாங்க. ஓ, ஆடம்பரம். ஆமாம், அதாவது தவறு இல்லை. ஒரு பிரசங்கியார் கோவிட் நேரத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறார். மற்றவன்லாம் என்ன போடுறான், நான் 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், 4 பேருக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு மற்றவன்லாம் போட்டுட்ருக்கான். ஒரு பிரசங்கியார் போடுறாரு, நான் 5வது கார் வாங்கிட்டேன், 6வது வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து கழுத்தில் நாய் சங்கிலி மாதிரி உழவு பட்டையாக அப்புறம் தங்கத்தில் போட்டிருக்காரு. ஒரு பாஸ்டர் நல்லா தான் இருந்தார். ஏன் நானும் அவரும் ஒன்றா சில கூட்டங்களில் பேசியிருக்கேன். அவர் ஜூனியர் தான். அவர் நல்லா தான் இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. நீச்சல் குளத்தோடு வீடு வாங்கியிருக்கிறேன், 7வது வீடு. எப்போ கோவிட் நேரத்தில் இதெல்லாம் போட்டு விடுறாரு. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டேன், யாருக்காவது மருந்து வாங்கி கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை கூட இல்லவே இல்லை. கேட்டால் இதான் செழிப்புன்றாங்க. இது செழிப்பு இல்லை, ஆடம்பரம். அதாவது செழிப்பு வேற, ஆடம்பரம் வேற. இது அமிஷன் ஜெயக்குமாரான ஒரு செய்தியில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேர் உனக்கு தேவை, உட்கார வைக்கிற நேரம் உட்கார முடியாது, சேர் தேவை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உட்கார வைக்கணும், ஒரு சின்னதாக ஒரு குஷன் தேவை. கரெக்ட், ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு குஷன் தேவை, இருந்துக்கலாம். இது வந்து தேவை. ஆனால் இங்கே ஒரு கைப்பிடி, இங்கே ஒரு கைப்பிடி, அதில் இங்கே ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னா ஆடம்பரத்தை குறிக்குது. நமக்கு தேவைங்கிறது வேற, ஆனால் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுறது எல்லாமே எதை குறிக்குது, ஆடம்பரத்தை குறிக்குது அப்படின்னு ஒரு அருமையான. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, பாடுகள் கிடையாது, அது இன்னொரு தப்பான உபதேசம். பாடுகள் கிடையாது, உனக்கு உபத்திரம். இயேசு பாடுபட்டுட்டார், இயேசு பாடுபட்டார், நம்மளையும் பாடுபடும்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோன்னு வசனம் இருக்குல்ல. பாடுபடாமல் நம்ம எப்படி அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும்? பூமியிலே உங்களுக்கு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரே. அதனால் வந்து இவங்க ஆர்வ கோளாறுல அதை சொல்கிறாங்களா இல்லை? ஆக்சுவலி என்னென்னா, அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார். இயேசு சொல்லும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இவங்க இங்கே பூமியில் உபத்திரவமே கிடையாது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நரகத்தில் உங்களுக்கு அப்படிங்கிற லெவலில் சொல்லுதாங்களோ என்னமோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக பேசினா அதுக்கு ஆப்போசிட்டாக. அதே மாதிரி பாவத்தை குறித்து ஒரு பாவத்தினுடைய ஒரு சீரியஸ்னஸ் தெரியலை. என்ன இப்போ கிருபை அப்படின்ற பேரில் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ செய்ய போகிற பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரியான அதான் சொல்லலாம். இன்னைக்கு செழிப்பு அப்படிங்கிற பேரில் தவறான உபதேசம் போயிட்டுருக்கு, கிருபைங்கிற பேரில் தவறான உபதேசம் போயிட்டுருக்கு. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. செழிப்புங்கிற பேரில் ஆடம்பரத்தை சொல்கிறாங்க, கிருபைன்ற பேரில் நீ பாவம் செய்யலான்ற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாங்க. அதனால் இதற்கு விலகி ஓடணும். வசனத்தை நம்ம ஒழுங்காக படித்து சரியா பைபிளை படின்னு சொல்லி கொடுக்க முடியாங்களா இன்றைக்கி நிறைய பேர். அதே மாதிரி வந்து ஒரு ஆவிக்குரிய தலைவர், ஒருவருடைய ஆவிக்குரிய தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னாலே 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று அவருடைய உபதேசம் எப்படி இருக்குது, இன்னொன்று அவங்க ஜீவியத்தையும் பார்க்கணும். அவர் உபதேசம் பண்ணுறது ஒன்று, ஜீவியத்துக்கும் 100க்கு 100 எல்லாரும் சரியாக இருக்க முடியாது தான். ஆனால் ஓரளவுக்காவது அவருடைய உபதேசம் கரெக்டாக இருக்கணும், அவருடைய உபதேசத்துக்கும் ஜீவியத்துக்கும் வித்தியாசம் குறைவாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைமையின் கீழே இருக்கணும். கட்டடத்தை பார்த்தோ, கூட்டத்தை பார்த்தோ, புகழையும் பேரையும் அற்புதங்களையும் பார்த்தோ பின்னால் ஓடுறதை நிறுத்தினா ஜனங்க காக்கப்படுவாங்க. இன்னைக்கு இப்போ சொன்னது ஒன்று, கட்டடத்தை பார்த்து அப்படிங்கிறத விட புகழை பார்த்து போகக்கூடிய கூட்டம் நிறையா இருக்குயா. அது கூட தவறான உபதேசத்தில் தள்ளி விட்டுறது. புகழ், இந்த ஊழியத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோ பெரிய ஊழியத்துக்கு அந்த ஊழியக்காரன் எனக்கு தெரியும், அது புகழ்னு சொல்லதை இதை பெருமைன்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து அந்த ஊழியக்காரர் கூட நெருங்கின தொடர்பு அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு ஒரு பெருமை. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்னையா? இது கூட ஒரு பெருமை. ஆரம்ப காலத்தில் ஓகே, இப்போ ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறத விட, ஒரு அரசியல்வாதிக்கு தொண்டனாக இருக்கிறத விட, ஒரு ஊழியக்காரனுடைய எனக்கு ஒரு ரசிகனாக ஆரம்பத்தில் இருக்க தப்பு இல்லை. நீங்கள் வந்து முதல்ல பொழுதுபோக்குக்கு தான் சபைக்கு போனீங்க, அது ஆரம்ப கட்டம்.
இன்னும் நான் 20 வருஷம் ஆகி இன்னும் நான் பொழுதுபோக்குக்கு சபைக்கு போயிட்டு இருக்கேன்னா ஏன்னா நிச்சயமாக அதை வந்து எப்படி யாரும் ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி அந்த சபைக்கு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா, அது வேறு விஷயம். ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய ரசிகனாக இருக்கிறேன், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், அவருடைய பக்தனா ரசிகனாக இருக்கேன்றது தப்பு கிடையாது. ஆனால் போக போக பக்குவப்பட்டு வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்புறம் ஆண்டவருடைய ரசிகனா ஆண்டவருடைய பக்தனா மாறிடணும், ஆண்டவருடைய சீஷனாக மாறிடணும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்கள் நிச்சயமாக நமக்கு உண்டு. அவர்களிடமிருந்து நல்ல காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னைய காலத்தில் பார்த்தோன்னா இயேசு அற்புதம் பண்ணார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க தேவனை மகிமைப்படுத்தி விட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, அற்புதம் நடக்குது, ஆனால் தேவனை மகிமைப்படுத்த சொல்ல மாட்டேங்காங்க. இவங்களை குறித்து தம்பட்டம் பண்ணக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒருவேளை வெளிப்படையாக சொல்லட்டாலும் அப்படிப்பட்ட இது கூட தவறு தானேயா? தவறு. அற்புதங்கள் வந்து அது ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு, சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புதங்களை தவிர, அல்லது ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு தான் அற்புதங்களை தவிர, அற்புதங்கள் ஏதோ ஒரு ஊழியத்திற்கு அது ஒரு பெரிய பெருமையை கொடுக்கறதோ அல்லது அது ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஒரு காரியமோ கிடையாது. அதால் கூட்டம் கூடுறது உண்டானா அது வந்து, ஆனால் அந்த கூட்டத்தை வசனத்துக்கு நேராக தான் திருப்பணமே தவிர அதை வந்து தனிப்பட்ட நபருக்கோ ஊழியத்துக்கோ நேராக அதை திருப்பக்கூடாது. அதனால் அது கூட தவறாக தான் போயிட்டுருக்கு. வசனத்துக்கு நேராக ஜனங்கள் திருப்பப்படணும், தேவனுக்கு நேராக திருப்பணும். ஆமாம், தேவனுக்கு நேராக. எல்லாமே நான் பண்ணுகிற பிரசங்கமாக இருந்தாலும் சரி, என் மூலமாக கர்த்தர் செய்கிற அற்புதமாக இருந்தாலும் சரி, என் மூலமாக தேவன் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, மக்களை தேவனுக்கு நேராக திருப்பக்கூடிய காரியம்தான் ஒரு சரியான உபதேசம். நிச்சயமா. அது இல்லாது போனால் அது ஒரு உபதேசம் தான். நிச்சயமா. நமக்கு நேரமும் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை கூட நம்ம இன்னும் சில காரியங்களை பேசலாம். நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை செலவு பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் என்னையும் கூட உங்கள் கூட உட்கார்ந்து பேசுவதற்கு நீங்கள் தெரிந்து கொண்டு அழைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.